ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, வெரி குட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, சரி. இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4th டே. ஓகே, வெரி குட். சரி சரி, இன்னைக்கு உங்க டீச்சர்ஸ் கதைலாம் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே. சீனியர் கிளாஸ் எங்க இருக்கீங்க? இன்னைக்கு என்ன கதை சொன்னாங்க? யாருன்னா ஒருத்தர். ஆனா இந்த டாபிக் டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க உங்க டீச்சர்? ஆமா, இன்னைக்கு என்ன கிளாஸ்? முன்னாடி வந்து சீக்கிரம் ஓடி வா. ஆமா, நெக்ஸ்ட் வந்து சீனியருக்கு அடுத்து யாரு? முன்னாடி இன்டரா ஜூனியர்? ரைட், ஜூனியர் ரெடியாரு. யாரா அவன் கத்தின்னு இருக்குது? சொல்றா. ஏசப்பா எல்லாரும் மன்னித்தது போல நம்மளும் எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்ற தலைப்பு நீ சொல்லி கொடுத்தாரா? ஓகே, வெரி குட், சூப்பர். உட்காந்துக்கோ. அவங்க கிளாப் பண்ணலாமா சத்தமா? ஓகே. இந்த சைடு ஜூனியர் கேர்ள்ஸ். ஜூனியர் எல்லாம் கை தூக்க முதல்ல. அவ்வளவுதானா? ஓகே. இன்னைக்கு என்ன உங்க டீச்சர் லெசன் எடுத்தாங்க? டக்குன்னு சொல்லணும், சீக்கிரமா. எழுந்துக்குங்க, எழுந்துங்க, எழுந்துங்க. முன்னாடி வா, முன்னாடி வா, சீக்கிரம் முன்னாடி வந்துரு. திரும்பிக்குங்க. கீழ்ப்படிதல், அது மட்டும் தான் சொன்னாங்களா? ஓகே, கீழ்ப்படிந்த குருடன் பத்தி கதை சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர். சரி, உங்களுக்கு மிலிட்டரி மேன் தெரியுமா? தெரியுமா? ஓகே, எப்படி இருப்பாங்க மிலிட்டரி மேன் பார்க்க? எந்த மிலிட்டரி மேன்னா இந்த மாதிரி நடந்து போவாங்களா? இப்படி நடப்பாங்களா யாருன்னா? சரி, மிலிட்டரி மேன் எப்படி நடப்பாங்க? நல்ல ஸ்டடியா நடப்பாங்கல்ல, இப்படி நடப்பாங்கல்ல? ஓகே. நான் மிலிட்டரி மேன் சொன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க எல்லாரும் நிமிர்ந்து உட்காரணும். மிலிட்டரி மேன். வெரி குட். ஆமா. சூப்பர்மேன் தெரியுமா? சூப்பர்மேன் தெரியுமா? சூப்பர்மேன் என்ன பண்ணுவாரு? அப்படியே பறந்து போவார்ல? ஆமா. ஓகே, சூப்பர்மேன் சொன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஆமா, மூக்கு நோண்டுறான் பாரு. ஆமா, சூப்பர்மேன் சொன்ன. ஓகே, சூப்பர்மேன் சொன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? எல்லாரும் அப்படியே கையை கட்டி உட்காந்துக்கணும். ஆமா, வெரி குட், சூப்பர். அடுத்து இன்னொருத்தர் யாருக்கு இருக்குது? ஆமா, பாத்தியா, சூப்பரா சொன்னாங்க, ஸ்பைடர்மேன். ஆமா, வெரி குட். ஸ்பைடர்மேன் என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஆமா, எல்லாம் ஸ்பைடர்மேன். எத்தனை ஸ்பைடர்மேன் இருக்கிறாங்க? ஓகே, ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாரு? ஆமா, வெப் விடுவாரு. நம்ம ஸ்பைடர்மேன் சொன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? அப்படியே வாய் மேல. ஓகே, மிலிட்டரி மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். பறக்கிறான் பாரு ஸ்பைடர்மேன். ஓகே, சூப்பர். சரி, இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்க போறோம். சரி, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? யார் நானு? அப்ப என் பேர் மறந்துட்டீங்க. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க ஞாபகம் இருக்கா? ஓகே, எங்க டீம் பேர் யார் ஞாபகம் இருக்கு? நான் டிஷர்ட்லயே போட்டு வந்துட்டேனா? எல்லாம் சொல்லி. ஓகே, சூப்பர். சரி, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்க போறோம். சூப்பரா உங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்காங்க. 4 நாள் வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு லாஸ்ட் டேவா? அப்படிங்களா? இன்னைக்கு லாஸ்ட் டேவா? சூப்பரா. அப்ப 4 நாளா உங்களுடைய டீச்சர்ஸ், பாஸ்டர் அங்கிள், இங்க இருக்கிற எல்லா லீடர்ஸும் உங்களுக்கு எவ்வளவு ஏசப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமால, அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு கிளாப் ஒன் பண்ணிடலாமா? வெரி குட். ஓகே, மிலிட்டரி மேன். வெரி குட், சூப்பர். சரி, அப்ப இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கிளாப் கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் யாரை கூட்டிட்டு வந்துக்கிறேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டு பேர் என்ன? ஜானி கூட்டிட்டு வரலடா. மிலிட்டரியா? பேர் கேட்டேன்டா. அவன் பேர் மிலிட்டரின்னு யாருன்னா பேர் வைப்பாங்களா? எப்படி? வா மிலிட்டரி, போ மிலிட்டரி சொல்லுவாங்க. ஓகே, மிலிட்டரி எல்லாம் இல்லடா. அவன் பேர் வந்து அழக சுந்தரம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன பேர் தெரியுமா? என் ஃப்ரெண்டு பேரு அழக சுந்தரம். அழக சுந்தரம். எல்லாம் அழகா சிரிக்கிறீங்க. பேர் திருப்பி சொல்லு. என்ன பேரு? அழகு சுந்தரம். ஆமா, கூப்பிடலாமா அழகு சுந்தரத்தை? ஆமா, அதுக்கு முன்னாடி இப்பதான் என்ன பண்ணா, நான் உட்காந்து வந்தோமா, நானும் அண்ணாங்க எல்லாரும். உங்க சர்ச் அண்ணாங்கள என்ன தெரியுமா பண்ணாங்க? ஜூஸ் குடிங்க குடிங்கன்னு 2 விதமா கலர் கலரா ஜூஸ் கொடுத்தாங்க. நீங்க குடிச்சிங்களா ஜூஸ்?
ஆமா மேங்கோ லெமன்னு நினைக்கிறேன். ஜூஸ் குத்து வயிறு ஃபுல்லாகிட்டாங்க எனக்கு. சச்சு அண்ணாங்க எல்லாரும், அண்ணாங்களா என் கூட வந்து அண்ணாங்களா, அண்ணா போதும் சொல்லுங்க, குத்து வயிறு ஃபுல்லாகுதுன்னு என்னென்ன பண்றதுன்றாங்க. ஆமா சரி, அப்போ நம்ம இன்னொரு ஒரு கிளாப், கொக்கோ கோலா கிளாப். என்ன கிளாப்? கொக்கோ கோலா கிளாப் ஒன்று கத்துக்க போறோம். அண்ணாங்க முன்னாடி வாங்க, அண்ணாங்க சீக்கிரம் முன்னாடி வந்துருங்க. ஆமா, என்ன கிளாப் கத்துக்க போறோம்? கொக்கோ கோலா கிளாப். ஓகே, ஈஸி தான். இப்போ நானும் அண்ணாங்களாம் சேர்ந்து செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? வீட்டுக்கு போக போறோமா? நீங்களும் செய்ய போறீங்க. சரி அண்ணா ரெடியா? ஓகே, இங்க பாருங்க. 1 2. வாவ், எப்படி ஈஸியா? நம்ம என்ன பண்ணுவோம், கொக்கோ கோலா பாட்டில் வாங்கினா ஒரு 2 கிளாப், பாட்டில் வாங்கி கிளாப் பண்ண மாட்டோம். ஓகேவா? கவனிங்க பாரு. 1 2. இது பாரு, இப்படி பண்ணு. இரு முதல்ல இருப்பா. இங்க பாரு, அப்படி பண்ணு. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். ஓகே, ரெடியா? ஓகேவா? ஈஸியில ஃபர்ஸ்ட் 2 கிளாப். 1 2 சிக். வாவ், எல்லாம் கை இப்படி சொல்லணும். வாவ், ஓகே சூப்பரா. கொக்கோ கோலா கிளாப். எல்லாரும் ஒரே மாதிரி கொக்கோ கோலா மூடி என்ன பண்ணோம், ஓபன் பண்ணோம். சரியா அண்ணா? நீங்களும் ரெடி அண்ணா? ஓகே, ரெடி அண்ணா? ரெடி? 1 2 3. ஓகே, வயிறு ஃபுல்லாச்சா இல்லையா? இன்னொரு கொக்கோ கோலா குடிக்கிறீங்களா? போதுமா? ஓகே சூப்பர். இன்னொரு கிளாப் கத்துக்கலாமா? இது வந்து ட்ரெயின் கிளாப். என்ன கிளாப்? ட்ரெயின் கிளாப். ஓகே, இங்க பாரு அண்ணா, கொஞ்சம் மைக் எனக்கு பிடிச்சிக்கிறீங்களா? ஓகே, இங்க பாரு அண்ணா, கை இப்படி இருக்கா, இப்படி வச்சு. நீங்க எல்லாம் கையெல்லாம் அப்படி வைக்க வேணாம், கை கீழே விட்டு. ஓகேவா? இப்படி பண்ணும் போது நான் இப்படி பண்ணுவேன் ஸ்லோவா. என் கை ரெண்டும் ஒன்று சேரும் போது அண்ணாங்க என்ன பண்றாங்க, இங்க பாரு, ஒரு கிளாப், ஒரு கிளாப். என் கை ஒன்னா சேரும் போது மட்டும் நான் ஸ்லோவா பண்ணனா, பாத்தியா வேகமா தட்டுறீங்க. என் கை ஒண்ணு சேரணும், புரியுதா? ஆமா, அழகா சூப்பரா பண்ண போறீங்க. புடிச்சுக்கணும் நல்லா. ஓகே, ரெடி அண்ணா? நீங்க ஓகே, ரெடி? எல்லாம் ஈவனா பண்ணணும், எனக்கு அங்கங்க சவுண்ட் கேட்க கூடாது. ஓகேவா? அப்புறம் பின்னாடி உக்காந்துக்கிற அக்காங்க அண்ணாங்க எல்லாருமே இப்போ குழந்தைங்களா மாற போறாங்க. என் கூட சேர்ந்து அவங்களும் செய்ய போறாங்க. ஆமா, பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டா எங்க அக்கா போக முடியாது? எங்க அக்கா போக முடியாது? ஆமா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இப்ப இங்க உட்காந்துக்கிற எல்லாரும் இவங்க மட்டும் சின்ன பசங்க கிடையாது. ஏன் ஏசப்பாக்கு பாஸ்டர் கொடுத்தா சின்ன பசங்க, குட்டி குழந்தை. ஆமா, இங்க இருக்கிற எல்லாருமே யாரு? ஏசப்பாக்கு குட்டி பசங்க. எல்லாருமே என் கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? குட்டி பசங்களா மாறி நிறைய என்ஜாய் பண்ண போறோம். சரி அக்கா? ஓகேவா? அக்காங்களுக்கு எல்லாருக்கும் மிலிட்ரி மேன். சூப்பரா உட்காந்துட்டாங்க அக்கா. ஓகே சரி, ஓகே ரெடியா? ட்ரெயின் கிளப் போயிடலாமா? ஓகே, நீங்க வைக்க வேணாடா ட்ரெயின். ஒருத்தன் பாரு வச்சு, டேய் நீ வைக்காதடா, நான் பண்றேன். ரெடியா? வெரி குட். எக்ஸ்ட்ரா நான் கையே இறக்கல, கரெக்டா இருக்கணும். ஓகே, ஓகே சூப்பர். நல்லா இருக்கா? ஓகே சூப்பரா. போதுமா? அழகு சுந்தரத்தை கூப்பிட்டுலாமா? அப்புறம் நிறைய கத்து தர வேண்டியதெல்லாம் இருக்கு. ஓகே, கூப்பிட்டுலாமா? என் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் பாய்ஸுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்க போறேன். பாய்ஸோட பேர் வந்து சிங்கம். என்ன பேரு? சிங்கம். ஆமா, இப்ப கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் தெரியுமா? தங்கம். என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? தங்கம்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் பேர் என்ன? கேட்கல நீங்க சொல்றது. இப்ப பாய்ஸ் டீம் பேர் என்னடா? பாருங்க, சிங்கம் வெளியே வருது. இப்போ அவங்க உங்களோட அவங்களுக்கும் குரல் அதிகம் தான்ப்பா. ஏன்னா எப்பவுமே கத்துறது யாரு? அக்காங்க அவ்வளவுதான். ஆமா, ரெடி ரெடி. அவங்க டீம் பேர் என்ன? ஓகே சூப்பர். சரி, கூப்பிடலாமா? யார? அழகு சுந்தரத்தை கூப்பிடலாம். சிங்கம் இல்லடா, அழகு சுந்தரம்டா.
ஓகே ரெடி 1 2 3 தனித்தனியா கத்தாத. நான் ஹாய் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஹலோ சொல்லணும். ஹாய் சொன்னா ஹலோ மட்டும் தான் சொல்லணும். ஹாய் ஹலோ சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹாய் ஹலோ. இன்னொன்னு நான் மெதுவா சொன்னா மெதுவா சொல்லு, கத்தாத, அண்ணா காது வலிக்குது. ஹாய். அங்க ஒரு பாப்பா ஹலோ அப்படியா, சூப்பரா. ஆமா சரி ஹலோ. ஓகே வெரி குட். நான் ரெடி 1 2 3 ஒன்னு யாரை கூப்பிட போறோம்? அழகு சுந்தரத்தை கூப்பிட போறோம். ரெடியா? ரெடி 1 2 3. எனக்கே கேட்கலம்மா, சத்தமா. ஏ அழகு சுந்தரம், அழகு சுந்தரம், டேய் அழகு சுந்தரம் வெளியே வரமாட்டியாடா? அழகு சுந்தரத்துக்கு மயக்க குத்தீங்களா? டேய் அழகு சுந்தரம் ஏன்டா வெளியே வர மாட்ட? ரொம்ப வெக்கமா இருக்கு. டேய் அழகு சுந்தரம், இங்க இருக்கிற எல்லாரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, வெக்கப்படக்கூடாதுடா. எல்லாருமே இங்க பாரு. ஏய் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அழகு சுந்தரம். சரி சரி நீ அழகா இருக்கியா? நான் அழகா இருக்கேனா? ஏய் இல்ல நான் அழகா தான் இருக்கிறேன்டா. சரி நீ வெளியே வர மாட்டேங்க, ஏன்டா உள்ளே இருக்கிற? என்ன சாப்பிட்டுக்கிறியா? சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஏய் என்னடா பண்ணுகிற? சரி ஓகே ரெடி ரெடி ரெடியா? உன்னை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணுகிறாங்கடா அழகு சுந்தரம். ஹாய் அழகு சுந்தரம். கை கொடு. பாயா? ஏய் இங்க பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப எங்க பசங்களை பாரு. ஹாய் ஹலோ. புரியுதா? புரியுதா இல்லையா? எங்க பசங்க பாத்தியா? இங்க பாரு. ஏய் அழகா சூப்பரா அழகா சுந்தரம்ன்றாங்க. சரி ஓகே சரி. ஜானியா? போன வருஷம் ஒருத்தனை கூட்டின்னு வந்தனா, அவங்கள ஞாபகம் வச்சுங்க. அவன் ஜானியும் இவங்க ஃப்ரெண்ட் தான். இல்ல இல்ல ஜானி மட்டும் தான் பிடிக்குமா உங்களுக்கு? அழகு சுந்தரத்தையும் பிடிக்கும் தானே? ஆமா. நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு கிட்ட என்ன தெரியுமா பண்ணணும்? ஓ எஸ் ஜீசஸ். ஓகே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சூப்பர். ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே சரி. அழகு சுந்தரமும் உங்களுக்கு பிடிக்கும் தானே? உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா. அழகு சுந்தரம், அழகு சுந்தரம். சரி ஓகே. இவங்க கூட உங்களுக்கு பிடிக்குமாப்பா? நிஜமா? சரி நீ வேற ஊர்ல இருந்து வந்திருக்க. அழகு சுந்தரம் எப்படிடா இருக்க? சரி எப்படி இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர். சரி சரி உனக்கு உன் பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்காரா இல்லையா? ஆமா ஆமா நீ கூட என்ன கூப்பிடு. என்னடா பேரு உன் பழைய ஃப்ரெண்டு பேரு? பா சர்ச்சு வச்சிருக்காருல்ல அங்கிள், அவங்க சன்னுடா. அதான் உன் ஃப்ரெண்டு. அவன் பேர் என்னடா? ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சுடா. அவருக்கு ஒரு நல்ல பேரா நீயே ஒன்னு சொல்லு பார்க்கலாம். டிங்டாங்கா? இல்ல இல்ல அவர் வேற நல்ல பேரா சொல்லு அக்கா. நீங்களே ஜாமு சொல்லிக்கிறாங்க அக்கா. ஜாம்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அக்காக்கு. ஆமா ஜாமு. ஆமா ஜாமு உன் ஃப்ரெண்டு வந்துக்கிறாரு. கூப்பிடுறியா? கூப்பிடு சீக்கிரம், வெயிட் பண்ணுகிறாரு. என்ன வணக்கம் சொல்லிருக்கியா? ஓகே. இப்ப எல்லாம் பசங்க அங்கிள் வேற உட்காந்து பாஸ்டர் அங்கிள், அவருக்கும் ஒரு வணக்கம் ஒன்று வச்சிருக்கியா? நம்ம இங்க போய் வணக்கம் சொல்லக்கூடாது, பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும் சரியா? ஆமா சொல்லி சொல்லி சீக்கிரம் அங்கிள் பார்த்து சத்தமா சொல்லுவாங்க எல்லாரும். சொல்லிடு அங்கிள். அது இந்த பக்கம் டீச்சரு. டீச்சர் ஓகே பிரைஸ் தி மிலிட்டரி மேன்.
ஓகே சூப்பர். சரி ஏய், வணக்கம் வச்சாச்சு. அப்பா, வணக்கம் வச்சு. வணக்கம். ஓகே சூப்பர். சரி, ஜாமு ரொம்ப நேரமா அங்க டிராபிக் ஜாம் ஆகி நின்னுக்கிறாரு. ஆமா, கிரீன் சிக்னல் போட்டாங்க, வாங்க. ஓகே, ஜாமு வந்துட்டாருப்பா. பிரெட் வச்சுக்கிறியா இல்லையா? டேய் அழகு சுந்தரம், ஜாமு வந்துட்டாரு. ஜாம் எத்தனை வந்திருப்பாரு? பிரெட் வச்சு நிக்கிறியா இல்லையா? 5 பாக்கெட். சரி, ஜாமு வந்துட்டாரு. ஜாமு கிட்ட எதனா பேசு. உன் ஃப்ரெண்டு தானடா, பழைய ஃப்ரெண்டுடா, சொல்லுவேன் என்கிட்ட. நைட்டெல்லாம் என்ன தூங்கவே விட மாட்டியே. உனக்கு ஜாமு தெரியுமா? அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? எனக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிறேன். நைட்ல தூங்கலாம ஜாமுனே பேசுவேடா. ஆமா ஆமா, உன் ஜாமு இங்க வந்துக்கிறாரு பாரு. தூக்கத்துல அப்ப ஜாமு எதுவுமே பண்ணவே இல்லையா உனக்கு? சரி ஓகே. பக்கத்துல ரொம்ப நேரமா ஜாமு நின்னுக்கிறாரா? வந்துட்டாங்க. இதோடா அங்கடா, அங்க ஜாமு. ஜாமு அண்ணா எங்கிறாரு கேட்சா? இப்ப ஹாய் ஜாமு, ஹலோ சொல்லணும். ஆமா, ஜாமு அண்ணா மறந்துட்டாரு. ஹாய் ஜாமு. ஆமா, பத்து வைக்கிறாரு, ஹலோ சொல்றாரு. செய்துரா, அது வந்துட்டாரா? ஹலோ சொல்லிட்டாரு, அங்க போய் வந்துட்டாரு. ஏய், என்னடா யாரும் கெஸ்ட் மாதிரி பேசிட்டு உன் ஃப்ரெண்டுடா, அதனால ஒரு பதட்டமா? அதெல்லாம் சரியா. அப்புறம் ஜாமு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆமா, உங்களை பத்தி எப்பவுமே நிறைய பேசினே இருப்பான். எங்களை தூங்கவே விட மாட்டான் ஜாமு. ஆமா சரி. ஆமா சரி ஓகே. சரி, நான் ஜாமு வந்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் பேசினீங்க. நான் வருவேன் நான் கொஞ்ச நேரத்துல. ஓகே ஓகே. அழகு சுந்தரம், சாப்பிட்டு யோசிக்கலாமா? ஏன் பயப்படுற? பக்கத்துல வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ட வா, இன்னும் கிட்ட வா. அப்படி இல்லை, கிட்ட வா. நான் ரொம்ப இருக்கா. ஓகே பசங்களா, உங்களுக்கு தெரியுமா? நான் ஜாமு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்க நிறைய மாமா தருவோம், நிறைய போய் சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம், சாப்பிட்டு சாப்பிடுவோம். சரி, என்ன பண்ணுறோம்? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. விபிஎஸ்ஸா? விபிஎஸ்னா விபிஎஸ்னா எனக்கு தெரியாது. விபிஎஸ்னா என்னது? விபிஎஸ்னா வெகேஷன் பைபிள் ஸ்கூல். அங்க பைபிள்ல நடக்கிற குட்டி குட்டி ஸ்டோரிஸ், அந்த குட்டி குட்டி இவங்களுக்கு அங்க நிறைய டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் போலையா? நான் போகலக்கா. நீங்க? அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த உட்கார்ந்து எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் அக்கா ஒரு கதை சொல்லவா? சரி சரி ஓகே. ஹாய் எல்லாருக்கும் ஹாய், பிரைஸ் தி லார்ட்.
எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? இங்க அழகு பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கீங்களா? இப்போ அழகோட சேர்ந்து நம்ம ஒரு கதை, குட்டி கதை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை பத்தி பார்க்கலாமா? ஓகே. ஏசப்பா வந்து மலையில வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்போ சொல்லு. ஏசப்பானா நம்மளை படைச்ச ஆண்டவர், நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஒரு நம்மளோட ஒரு ஆண்டவர். நம்ம என்ன கேட்டாலும் அவர்கிட்டருந்து நமக்கு கிடைக்கும். ஆமாம், நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நமக்கும் மேலானவர் அவர். ஓகேவா? அவர்கிட்ட நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணாலும், சின்ன பசங்களாக இருக்கிற நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா கொடுப்பாங்க. ஓகேவா? சாக்லேட் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? சரி. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மலையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்போ 5000க்கும் மேலே என்ன ஆட்கள் இருந்தாங்க, லேடிஸ் இருந்தாங்க, உங்களை மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, எல்லாருக்கும் பசிக்கும்ல, எல்லாருமே மனுஷங்களா பிறந்த எல்லாருக்குமே பசிக்கும் இல்லையா? அப்போ என்னாச்சு, அங்கே பார்த்தா சாப்பாடே இல்லை. அவ்வளோ பேருக்கும் கொடுக்கறதுக்கு அங்கே என்ன பண்ணல, சாப்பாடு பத்தலை. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன், உங்களை மாதிரி குட்டி பையன் தான் என்ன பண்ணான், வந்து என்ன கொடுத்தான் ஏசப்பா கிட்ட வந்து என்ன கொடுத்தாங்க? அப்போ உங்களை மாதிரி ஒரு சின்ன பிள்ளை தானே வந்து கொடுத்துட்டு போச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மாதிரி சின்ன பசங்க தான் கொடுக்கணும், கொடுத்து பழகணும். ஓகேவா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பைபிளில்? 2 கொரிந்தியர் 9:7 கொடுக்கிறவர்கள் இடத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, அன்பாய் இருக்கிறார். ஓகேவா? அதனால் காட் லவ்ஸ் சியர்ஃபுல் கிவர். ஸோ நம்மளும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், முந்திக்கிட்டு போய் கொடுக்கணும், கொடுத்து பழகணும். ஓகேவா? உங்ககிட்ட என்ன இருக்குது, கொடுக்குறீங்களா? உங்ககிட்ட என்ன இருக்குது, நோட் இருக்கா, கொடுக்குறீங்களா அக்காக்கு? வெரி குட். இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இப்போ 2 பென்சில் இருக்கும், அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பென்சில் இருக்காது, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? தாராளமாக நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொடுத்தோன்னா ஏசப்பா அதை பார்த்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட தேவைகள்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் நினச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இன்னைக்கு அழகு ஜாமோ இவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், கொடுக்கணும். ஓகேவா? ஜாபு கொடுக்கணும்னு எல்லாருக்கும் கொடுத்து பழகணும். ஓகேவா? இன்னைக்கு எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சு ஹாப்பியா இருக்கீங்களா? எஸ், வெரி குட், தேங்க்யூ. சரி, இப்போ கிளம்பி விபிஎஸ் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்களா? பாய் பாய். பசங்களா அக்கா கேட்டா கொடுப்பீங்களா? நீங்க கொடுக்க மாட்டீங்க தானே? என் ஃப்ரெண்டு கூட இருக்குதான், ஜாம கூட நான் கேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா நம்ம யாரும் இருக்கக்கூடாது சரியா? அக்கா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கணும் சரியா? ஷேர் பண்ணுவீங்களா? அழகு சுந்தரம் என்னடா அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஜாமு கிட்ட பேசியிருந்த, என்ன சொன்னான் ஜாமு? பிரெட் சாப்பிடணும்னு சொன்னாரு. ஒரு அக்கா வேற வந்திருந்தாங்க, என்னடா சொல்லி கொடுத்தாங்க? அந்த அக்கா வந்து எதனா வாங்கி போயிட்டாங்களா? அந்த அக்கா வந்து ஜாமுன்ற பாரு, என்ன பேரு? என் பேரு அழகு சுந்தரம். மிலிட்டரி மேன், சூப்பர்மேன். ஓகே, ஹாய், வெரி குட். ஓகே, என்னடா சொன்னாங்க அக்கா? அக்கா வந்து தானே என்னடா சொன்னாங்க? வந்து அக்கா வந்து என்ன சாப்பிட சொன்னாங்க, கதை சொன்னாங்களா? ஓகே, என்ன கதையில இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கின? அண்ணா அந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கின? அந்த குட்டி பையன் எதுவுமே யோசிக்காம கேட்ட உடனே ஹெல்ப் பண்ணான். அப்படியா? யாருக்கு ஹெல்ப் பண்ணா தெரியுமா? யாருக்கு? ஏசப்பாக்கு ஹெல்ப் பண்ணா, ஏசப்பா கூட இருந்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணான். அப்படியா? ஒரு 5000 பேர் அன்னைக்கு வயிறு சாப்பிட்டாங்க தெரியுமா? அப்படியா? நீங்களும் கதை கேட்டீங்களா? ஓகே, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 5000 புருஷர்கள் இருந்தாங்க தானே?
இல்லையா? ஆமா. ஓகே 5000. ஆமா கவுனியம். அப்ப யாருக்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு ஏசப்பா கேட்டார்ல, யார் எடுத்துட்டு வந்தது? குட்டி பையன். என்ன பண்ணா? என்ன எடுத்துட்டு வந்தான்? கேட்கல சத்தமா? ஆமா 5 அப்போ 2 மீன். ஓகே, அப்போ ஏசப்பா வந்து யார அதிகமா நேசிக்கிறாரு? குட்டி பிள்ளைங்களை என்ன பண்றாரு? அதிகமா நேசிக்கிறார். நம்மளும் நம்ம கிட்ட இருந்தா என்ன பண்ணணும்? அக்கா என்ன சொன்னாங்க? நம்ம கிட்ட எது இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும் சொன்னாங்க. நீங்க கொடுப்பீங்களா? ஓகே சூப்பரா. சரி, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறாங்க. ஓகே, அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? அழகு சுந்தரம் மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன வேணாமா? அமைதியாவே இருக்கீங்களே. சரி, பவுடர் கிளப் ஞாபகம்க்குதா? அண்ணா சொல்லி கொடுத்தது ஞாபகம்க்குதா? மறந்துட்டீங்களா? இவன் மட்டும் அழகு சுந்தரமா? நம்ம எல்லாருமே அழகு சுந்தரம் தானே. ஆமா, நீங்க வேணாம், உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பவுடர். நானே சிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிறோம். ஓகே, ரெடியா? பவுடர் கிளப் தெரியல, எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமா? ஓகே, டீச்சர், அக்கா, அண்ணா எல்லாருமே பண்ண போறோம். எல்லா பவுடர் எடுத்துக்கோ. கை தூக்கிக்கணும். எனக்கு கை தெரியல. அக்கா கை, அண்ணா கை தெரியல. ஆமா, ஜாமு அண்ணா கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. ஜாமு அண்ணா தூக்கணும் இப்போ என் கூட. ஓகே, பவுடர் எடுத்துல ரெடி. நான் பண்ற மாதிரி பண்ண போறோம். சிக் சிக் சிக், டப் டப் டப், ஹா. ஓகே, என்ன கிளாப் பேரு? பவுடர் கிளாப். ஆமா, சரி, ஓகே. அழகு சுந்தரம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிறாங்கல்ல, சீக்கிரமா எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றியா? அப்படியா? எல்லாம் நல்ல பசங்க, எல்லாம் கண்ண மூடி உட்காருவாங்க. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என்ன கத்து தர போறாங்க? அப்படியா? ஓகே ஓகே, அழகு சுந்தரம், எல்லாம் கண்ண மூடி உட்காந்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன், கவனிக்கிறீங்களா? இங்க போறேன். இன்னைக்கு லாஸ்ட் டே இல்ல? ஆமா, சண்டே இங்க என்ன நடக்குது? சர்ச் நடக்குது, சண்டே ஸ்கூல் நடக்குது. எல்லாருமே வரணும். இன்னைக்கு லாஸ்ட் டே கிடையாது, ஓகேவா? சண்டே நீங்க என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு வந்து சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணணும், ஓகேவா? கவனி. அப்ப சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது நான் இப்போ கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். பாய்ஸ்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ண போறேன், கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்க போறேன். நான் பாஸ்ட் அங்கிள் கிட்டையும் அண்ணா கிட்டையும் சொல்லிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு என்ன அவார்டு தெரியுமா? பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு. என்ன அவார்டு? அவங்க யார் அழகா சூப்பரா கவனிச்சுன்னு, யாரு அர்த்த பண்ணாம பேசணும், யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போறேன். ஆல்ரெடி ஒரு 10 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு ஒரு 10 பாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அதுல இருந்து ஒருத்தர் சொல்ல போறேன், ஓகேவா? சூப்பரா. எல்லாம் கண்ண மூடி உட்காந்துங்க. மில்டிமேன், வெரி குட். எல்லாம் கண்ண மூடி உட்காந்துங்க, பேசக்கூடாது. ஓகே, அழகு சுந்தரம், எங்க பசங்க எல்லாம் கண்ண மூட்டாங்க. யாரா வந்தாங்க? பாத்து மூக்க கச்சிரும் சொல்லுங்க. அச்சோ, மூக்க கச்சிரும். நான் கண்ண முடிக்கோ. பசங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என் பேரு வந்து ராமு. என்ன பேரு? ராமு என் பேரு. ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்த காணோம், இன்னும் வரவே இல்லை. இப்பதான் வந்து ஜாலியா லீவ் எல்லாம் விட்டாங்க. என் ஃப்ரெண்டு பேரு சோமு. என்ன பேரு? சோமு. பாத்தீங்களா? பாக்கலையா? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. எனக்கு வேற இன்னைக்கு வேற லீவு, எங்க போறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து ஜாலியா எங்கன்னா போய் விளையாடலான்னு பாக்குறேன். டேய் சோமு, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? கூப்பிடலாமா? சோமு எங்க சீக்கிரமா வாடா சோமு. நீங்க சாப்பிட்டீங்களா? சோமு வந்துட்டியாடா? டேய் ராமு, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் நான் நல்லாவே இல்லை, நல்லா இருக்கிறேன்னு சொல்றேன். நீங்க தாமா நல்லாவே இல்லை. நான் ஸ்டைலா இருக்கிறேன்டா. நீ குளிக்காமே வந்துக்கிறடா. குளிக்காம வந்துட்டு ஏன் பசங்களா? யாரா நல்லா இருக்குது? ராமுவா சோமுவா? நான் தானே அழகா இருக்கேன். ராமு தான் நல்லா இருக்கிறான். ஆமா ஆமா, நல்ல பையன். என் ஃப்ரெண்டு அம்மா. டேய் சரி, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போக போற? டேய், நம்ம எங்கன்னா போலாம்டா ராமு. எங்கடா போலாம்? எங்க தெரியுமா? டேய் ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம ஏரியால ஒரு பண்ணையார் ஒருத்தர் வந்துக்கிறாரா. பண்ணையாரா? என்னத்த பண்ணாரு? டேய்
பாவி பண்ணிடுறா, அவர் பெரிய பணக்காரடா, அவர்கிட்ட மாடு ஆடு கோழி எல்லாம் கொடுத்துடா. டேய், இந்த ஆடு மாடு கோழிலாம் வளர்ப்பாங்களே அவங்கள தானே சொல்றேன். ஆமாடா, அவங்க தானே சொல்றேன். நம்ம ஏரியாவுக்கு புதுசா வந்துக்கிறாரா. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. டேய், அப்போ அவர்கிட்ட ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கும் தானே? ஆமா. என்னடா பண்ணலாம்? டேய் எனக்கு ஒரு ஐடியாடா. என்ன ஐடியா? நீ என்ன பண்ண, நீ தான் பணக்காராச்சு, உங்க அப்பா கிட்ட போயிட்டு காசு எடுத்துனோடா, நம்ம போயிட்டு கோழி வாங்கி சாப்பிடலாம்டா. எனக்கு காசு எடுத்துவாடாவா? எங்க அப்பா தர மாட்டாரா? நீ வேற. டேய் நீ காசு எடுத்துனோடா, ஏன்டா இப்படி பண்ற? நீ இல்ல உங்க அப்பா தரமாட்டாரா? நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? என்ன பண்ண சொல்லு. உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு திருடி வந்துடுறா. சோமோ என்னது திருடி வந்துடா? ஐயோ, எங்க அப்பா பெல்ட்லயே அடிப்பாடுறான், நான் திருடலாம் மாட்டேன். சரி, ஒரு ஐடியா சொல்லிட்டா. நம்ம காசு திருடுவானா, அந்த பண்ணைக்கு போய் அந்த கோழியை திருடிடலாமா? நல்ல ஐடியா வருதுடா. சரி சரி, அப்ப என்ன பண்ணலாம், சீக்கிரமா அந்த பண்ணையார் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த கோழியை திருடிடலாமா? சரி திருடலாம். திருடிங்க வந்து பாய் கிட்ட குத்து வெட்டி போட்டு அப்படியே கறி போட்டு மெல்லாம் அப்படியே. சரி, லெக் பீஸா சாப்பிடலாம். டேய், நல்லா பெப்பர்லாம் போட்டு எனக்கு செஞ்சு கொடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வாடா கோழியை போய் இது பண்ணலாம். வாடா 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 வாடா. டேய் 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 சோமு சோமு, என்ன பண்ணுகிற? ஷூ எல்லாம் போட்டுக்கிறியா? டேய், இல்லடா, சென்ட் அடிச்சுன்னு வரேன்டா. சரி, திருட போறதுக்கு எதுக்குடா சென்ட் ஷூ எல்லாம் டேய் யாரா இவன்? சோமு சீக்கிரம் வாடா. அப்பதான் கோழி பூச்சின்னு வந்தா நம்ம தான் பூச்சின்னு போனோம் தெரியாதுடா. சரி ஓகேடா. சரி, நம்ம என்ன பண்ணலாம், கோழி வேற திருட போறோம், நம்ம போயிட்டு அப்படியே ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாமாடா சோமு? பாடலாம் பாடலாம். என்ன பாட்டு? அது வந்து கோழி என் கையில காலி சொல்றியா நீயும்? ஏய், நானும் சொல்லட்டுமா? ஆமாடா, என் கூட சேர்ந்து நீயும் பாடுற, அப்படியே பாடினே போய் திருடலாம். வாடா 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 வாடா, சீக்கிரம் வாடா. கோழி என் கையில காலி பசங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? கோழி என் கையில காலி. டேய் சரிடா. ஏய், என்னடா இந்த பசங்க பாடவே மாட்டானுங்க. டேய் சரிடா. டேய் நீ என்னடி பண்றீங்க? என் தங்கச்சி வேற வந்துட்டுக்கிறாடா. டேய் அண்ணா, என்ன உனக்கு பிரச்சனை? போ இங்க இருந்து, போ போ. டேய் ஏன்டா என்ன சொல்ற? டேய் நீ இங்க இருந்து போ முதல்ல. அதான் ஏன் போகணும்? நான் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போயின்னுக்குறோம். நீங்க எங்க போறீங்க? அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, போ. டேய் அண்ணா, ஏன்டா என்ன திட்டினே இருக்கு? டேய் டேய், உன் மூஞ்சி பார்த்துட்டு போனா விளங்காது, நீ போ முதல்ல. சரி, நீ என்ன தெரியல, உங்க திட்டினே இருக்காங்க. நம்ம ஒளிச்சிருந்து பார்க்கலாம் இரு. சரி சரி, நாங்க போறோம், நீ முதல்ல போ இங்க இருந்து. சரி தப்பு பண்ணாதடா. சரி, நீ எந்த தப்பும் பண்ணாதடா. நாங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டோம், நீ முதல்ல கிளம்பு. அப்ப ஏன் கோழி காலி ஏதோ சொன்னீங்க அண்ணன்? டேய் இப்படியே பேசிட்டா உன்னை காலி பண்ணிடுவேன், போ. சரி சரி, பத்திரமா இரு சரியா? சரி சரி போ. டேய் சோமு. டேய் சொல்றா ராமு. டேய் வாடா நம்ம போலாம் முதல்ல. பண்ணி கோழி திருட சத்தம் போடாதா. பண்ணையாருக்கு வீட்டுக்கு வந்துட்டோம், முதல்ல கோழி திருடின இங்க இருந்து போயிடலாம், சரியா? டேய் டேய், மெதுவா போடா, பண்ணையார் வந்துட போறாரு. போ, நான் இங்க கேக்குறேன், நீங்க முதல்ல கீழே போய் பண்ணையில கோழியை தூக்குடா சக்குன்னு. கோழி தூக்குடா. நல்ல பெரிய கோது கோழியை தூக்குடா. தூக்குடா சீக்கிரம் போடா. டேய் டேய் டேய், ஓடுதுடா ஓடுதுடா. என்ன கையில தூக்குடா கோழியை, ஓடிதாமாடா. தூக்கிட்டா. ஓடுறா சீக்கிரம் வாடா. எப்பா சீக்கிரமா போயிடும், இந்த பண்ணையார் வந்துருவாரு. இல்லைன்னா பசங்களா பண்ணையார் வந்துட்டாரா இல்லையா? ஐயோ பயமாக்குதுடா, டக்குன்னு கோழி தூக்கிட்டு போடா சோமு. அப்பா என்ன வயலு இந்த ஊர்ல வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் வாங்கி பண்ண வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பண்ணைக்கு போய் எல்லாம் இருக்குதான்னு பார்க்கலாம். பண்ணைக்கு போய் இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கோழி எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுக்கெல்லாம் தீனி வேற போடணும். சரி, முதல்ல ஆடெல்லாம் இருக்குதான்னு பார்ப்போம். ஆடெல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா என்ன பண்ணலாம், கோழி எத்தனை இருக்குதுன்னு தெரியல. என்னலாமா 10, 20, 30, 40, 50, 60, 90, 95, 96, 97,
98, 99. டாய், ஒரு கோழி காணமேடா பசங்களா. பசங்களா, ஒரு கோழியை பாத்தீங்களா? ஐயோ, 100 கோழி வளர்த்தனே, ஒரு கோழி காணமே. யாருன்னா எடுத்துட்டு போனாங்களா? யார் பசங்களா? சாமு ராமுவா? டேய், யாரா அது? சோமு ராமுவா? ஐயோ, யார் அவனுங்கன்னு தெரியல. சரி பசங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அவனுங்க நாளைக்கு வந்தானுங்கன்னா அவனுங்க என்ன பாட்டு, ஏதோ பாட்டு பண்ணானுங்களா? என்ன பாட்டு அது? கோழி என் கையில காலி தொடக்கணும், அந்த மாதிரி பாண்டானுங்களா? சரி நாளைக்கு அவனுக்கு வந்தானுங்கன்னா நீங்க என் கூட சேர்ந்து ஒண்ணு சொல்றீங்களா? அவனை நாளைக்கு டக்குன்னு புடிச்சு அடிச்சிடலாம் அவனுங்க. சரியா? வந்தானுங்கன்னா திருடன் 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 கத்துறீங்களா? சரி பசங்க, நாளைக்கு வரட்டும், அவனுங்களை பொழக்கிறேன் இரு நானு. ஆமா, எப்பா இந்த ராமு என்ன பண்ணானே தெரியல. நேத்து திருடின கோழி சரியான கோழி, செம்ம டேஸ்ட். அந்த லெக் பீஸ் இருக்கே, லெக் பீஸ் ஒரு கடி கடிச்சா அப்பா என்ன டேஸ்ட்டா சுவாமி. அந்த மாதிரி ஒரு கோழி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லடா. ஐயோ ராமு பசங்களா, ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. அந்த 2 திருடையும் புடிச்சு பொழந்து போட்டோம் பசங்களா. திருடுறது கரெக்டா? தப்பு தானே? ஆமா பசங்களா, எனக்கு நீங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பசங்களா. அவனை இனிமே எங்கேயும் திருடவே மாட்டானுங்க. சம்மாடி அவனை போட்டு அடிச்சு விட்டோம். ஆமா, எழுது நிற்பானுங்க அவனுங்க 2 பேரும். இப்போ வரட்டும், இனிமே எந்த திருட பண்ண நீங்க திருடுவீங்களா? வெரி குட், நல்ல பசங்க நீங்க. ரொம்ப எனக்கு வேற ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. நான் வரட்டா? அந்த வயசான பண்ணையாரு என்ன போட்டு கழுத்துல நினைச்சிட்டாரு. நேற்று தான் நல்லா ருசியா கோழி சாப்பிட்டேன், இன்னைக்கு என் கழுத்து போச்சு. டேய் சோமு, சமாடி வச்சு விட்டாரா அந்த பண்ணையாரு. என்ன கழுத்து மலையும் வச்சு விட்டாரா? ஆமாடா, சமாளிடாரு. கழுத்தெல்லாம் வலிக்குதுடா, எனக்கு பயங்கரமா வலிக்குதுடா. ஆமாடா, டேய் இனிமே திருட கூடாதுடா. டேய் சமாடிடா. நானும் ஓடினான்னு பார்த்தேன், இந்த பசங்க என்ன காட்டி குத்துறாங்க. நம்மள திருடுன்னு சொல்லி அந்த பசங்க சும்மா விடாதுடா. எல்லாரும் பசங்க தானா? ஆமாடா, அவங்க தானே திருடுன்னு சொல்லி நம்மள காட்டி குத்துட்டாங்க. டேய் பசங்களா, ஏன்டா காட்டி குத்தீங்க? உங்களை விட்டு நாங்க கோழி சாப்பிட்டோம், எங்களை போட்டு குத்துட்டீங்களா? மேல போடா 1 2 3 போ. டேய் ராமு, டேய் சோமு, நம்ம இனிமே திருட கூடாது. சரியா? ஆமாடா, டேய் திருடவே கூடாதுடா. டேய் டேய் என்ன என்னடா அழுதுங்கற? ஏய், அதெல்லாம் சொல்ல முடியாது போ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ எது தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ண? அதுவா, நானும் சோமும் சேர்ந்து அந்த பண்ணையார் வீட்டுல போய் திருட போயிட்டோமா. அப்படியா? ஆமாமா. அப்பயே சொன்னல, நீ எதோ தப்பு பண்ண போறேன்னு தெரிஞ்சதுனால தான் தப்பெல்லாம் பண்ணாத, பத்திரமா இரு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, நான் இனிமே தப்பெல்லாம் பண்ண மாட்டோமா. என்ன பண்ண? என்ன தப்பு பண்ண? நானும் சோமும் சேர்ந்து பசிக்குதுன்னு சொல்லி பண்ணையார் கோழி திருடலான்னு போனோமா. பண்ணையார் பார்த்து சமாடி வச்சுட்டு வருமா. அச்சோ அண்ணா, இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாத. சரியா? சரிம்மா, நான் பண்ண மாட்டேமா. சரி அண்ணா, நீ பத்திரமா இரு, நான் வீட்டுக்கு போறேன். டேய் சோமு, டேய் சொல்றா, இந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்கிறாங்கடா. யாரு இருக்கலாம்? ஆமாடா, நம்ம தப்பு பண்ணோம்ல, அவங்க இவங்கதான் நம்மள போட்டு கொடுத்தது. ஆமாடா, இனிமே தப்பு பண்ணக்கூடாது. இந்த பசங்க தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பசங்களா, நாங்க இனிமே தப்பு பண்ண மாட்டோம். நீங்க பண்ணுவீங்களா? நல்ல பசங்க தானே நீங்க? சரி பசங்களா, பாய். ஏய் பசங்களா, ஏசப்பா திருட சொல்லி கொடுத்தாரா? ஏசப்பா திருட சொல்லி கொடுத்திருக்காரா? திருட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நானும் சோமுவும் ஏசப்பா சொன்னதெல்லாம் கேட்காம நாங்க திருடி இப்ப பாரு எங்களுக்கு என்னாச்சு, பண்ணையார்கிட்ட மாட்டிக்கணும்.
நீங்க என்ன பண்ணணும்? திருடெல்லாம் கூடாது, சரியா? திருடாம இருப்பீங்களா? அப்பா அம்மா பேச்சுலாம் கேட்பீங்களா? ஓகே, பாய். சூப்பர் பசங்க, நல்லா இருந்துச்சு கதை. மிலிட்டரி மேன். ஓகே சூப்பர். என்ன புரிஞ்சிச்சு கதையில இருந்து? ஏசப்பா போய் திருட சொல்லியிருக்காரா? நம்மள பொய் சொல்ல சொல்லியிருக்காரா? என்ன பண்ணணும் நம்ம? எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாது. ஆமா தானே? ஓகே, இப்போ ஒரு குட்டி கேம் ஒன்று விளையாடலாமா? கேம் விளையாட்டு உங்களுக்கு அழகு சுந்தரத்தோடைய ஹார்ட் காமிக்க போறேன். எல்லாருக்கும் ஹார்ட் இருக்கா? ஹார்ட் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? நெஞ்சில் இருக்கா? எந்த சைடு இருக்குது ஹார்ட்? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? தொட்டு பாரு, இருக்குதா இல்லையான்ட்டு. இருக்குதாப்பா? பத்திரமா இருக்கா? ஓகே, உங்களுக்கு அழகு சுந்தரத்தோட ஹார்ட் ஒன்று காமிக்க போறேன். சரியா? ஒரு கேம் விளையாட போறேன் இப்போ. ஓகே, ஸ்டாண்ட் அப்படின்னா உட்கார உட்கார். இப்போ எழுந்துக்க வேணாம். ஸ்டாண்ட் அப்படி சொன்னா என்ன பண்ணணும்? ஸ்டாண்ட் பண்ணணும், நிக்கணும். ஓகே, வெரி குட். சிட்னா உட்காரணும். ஓகே, லுக் அப்னா மேல பார்க்கணும். லுக் டவுன்னா கீழே பார்க்கணும். ஓகேவா? நான் லுக் அப் சொன்னா நீங்க ஆப்போசிட் என்ன செய்யணும்? லுக் டவுன் பண்ணணும். ஓகே, லுக் டவுன் சொன்னா லுக் அப். சிட் சொன்னா ஸ்டாண்ட். வெரி குட்ரா. மிலிட்டரி மேன் இங்க கவுனி, நான் பார்த்துன்னு இருக்கேன். சொல்லிடுவேன், அவன் வந்து அழகு சுந்தரம் கட்சிடுவான். ஓகே, ஸ்டாண்ட் சொன்னா சிட். ஓகே, ஈஸியா இருக்கா? நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும். ஓகே ஓகே, இங்க பாரு அண்ணா, முன்னாடி வாங்க. இப்போ நம்ம எழுந்துக்க போறோம். ரெடி? 1 2 3 ஒன்று எழுந்துக்க கூடாது. ஓகேவா? எப்படி தெரியுமா எழுந்துக்கணும்? அண்ணா வந்துட்டாரு பாரு. ஆமா, உக்காருண்ண. எல்லாம் இப்போ உள்ள மாதிரி உட்காந்துக்காரு. நான் கத்திரிக்காய் சொன்னோடனே அண்ணா என்ன பண்றாரு பாரு. கத்திரிக்காய், கத்திரிக்காய் அப்படின்னா இப்படி எழுந்துக்கணும். வெண்டைக்காய் அப்படின்னா ஆஃப். ஓகே, முருங்கைக்காய் நிக்கணும். ஓகேவா? சூப்பரா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். ஓகே சூப்பர். ஓகே, கேம் புரிஞ்சிச்சா? இவன் பாரு இன்னும் கத்திரிக்காய் கேக்குறான். ஏந்திரா. ஓகே, கேம் புரிஞ்சிச்சா? லுக் அப் சொன்னா என்ன பண்ணணும்? லுக் டவுன் பண்ணணும். லுக் டவுன் சொன்னா மேல பார்க்கணும். சிட் சொன்னா ஸ்டாண்ட். ஸ்டாண்ட் சொன்னா சிட். ஓகே, என் கூட சேர்ந்து அண்ணாங்க பாருங்க, அக்காங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யார் அவுட் ஆகிறவங்களோ உட்கார வச்சிடலாம். டீச்சர்ஸும் அப்படியே எழுந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கேம் போக போறோம். ரெடியா? பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க பார்க்கலாமா? சிங்கமா தங்கம்மா பார்க்கலாம். யார் ஜெயிப்பாங்க? கேட்கல. ஓகே, கேம் போயிடலாமா? ட்ரையல் ஃபர்ஸ்ட். ஓகே, லுக் அப். பேசக்கூடாது. லுக் அப் சொன்னா பாரு, ஒரு அக்கா மேல பார்த்துக்கிறாங்க. லுக் டவுன் இல்ல, ட்ரையல் தான் அக்கா. ஆமா. சிட். ஆமா, யாரெல்லாம் அசைஞ்சீங்களோ அவங்க எல்லாமே அவுட் தான். ஸ்டாண்ட். சிட். அவர் பார், வெரி குட். ஓகே, ஸ்டாண்ட் சொன்னா உட்காரணும். சிட் சொன்னா நிக்கணும். கேம் தெரியுதுல்ல இப்போ? ஓகேவா? ட்ரையல் ஓகே இல்ல? இப்போ கேம் போயிடலாமா? இப்போ அவுட் ஆகுறவங்க அவுட். அக்காங்க டீச்சர்ஸ்லாம் பார்க்க போறாங்க, உட்காந்துடணும். சரியா? ஓகே, ரெடி? ரெடி? ஹாப்பியா இருக்கியா? கேட்கல, இந்த பக்கம் சிங்கம் சவுண்டே இல்லை. ஹாப்பியா இருக்கியா? ஓகே, கேம் போயிடலாம். ஓகே, இப்போ அக்கா அவுட் ஆகிறவங்க பாருங்க. அண்ணா அப்படியே பார்த்து உட்கார வச்சிருங்க. லுக் அப். பேசக்கூடாது. அப்படியே பாரு, கிட்ட போயிட்டு அவுட் ஆகிறவங்கள. லுக் டவுன். நல்லா தலையை மேல தூக்கணும். சிட். அவுட் ஆகிற உட்கார வச்சிருப்பான். லுக் அப். லுக் டவுன். தம்பி அவுட் உட்கார். லுக் டவுன். தம்பி அப்படியே நீங்க அப்படியே நீங்க ரெண்டு பேரும் நீயும் அவுட் உட்காந்துரு. நீ அவுட் அவுட் உட்காரு. எல்லோ நீயும் உட்கார். சிட். மா அவுட். லுக் டவுன். மா ரெண்டு பேருமே அவுட். நான் லுக் டவுன் தான் சொன்னேன். உட்காந்துரு. ஸ்டாண்ட். மா நீங்க மூணு பேருமே அவுட். லேட். ஓகேவா? சிட். லுக் அப். லுக் டவுன். சிட். நீங்க உட்கார். நீங்க கீழே உட்காருங்க. கீழே உட்காருங்க. கீழே உட்கார். கீழே உட்கார். கீழே உட்கார்.
கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. உட்காந்து கூட. லுக் டவுன். தம்பி அவுட். லுக் டவுன். மா நீங்க அவுட். லுக் அப். லுக் டவுன். அவங்களுக்கு கூப்பிடுங்க. உட்காந்துருங்க, அவுட். ரொம்ப நேரம் கீழே பார்த்துங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே உட்காருங்க. நீங்க வெரி குட். லுக் டவுன். தம்பி உட்கார வச்சு வேகமா ஸ்டாண்ட். சிட். லுக் அப். லுக் டவுன். லுக் அப். லுக் டவுன். லுக் டவுன். மா அவுட்டுமா, நீ அவுட்டுமா, உட்காருமா. நீங்க உட்காருங்க, பேசக்கூடாது. மிலிட்டரி மேன். ஓகே. லுக் டவுன். மா அவுட். அவுட். வெரி குட். நீங்க என்ன எல்லாருமே போயிட்டாங்க. நீங்க அவுட்டா இல்லையா? இல்லைன்னா நில்லுங்க. அவுட் இல்லைன்னா நிக்கலாம். ஓகே. எத்தனை பேர் இருக்காங்க? நிக்கிறவங்க அப்படியே முன்னாடி வந்துரு சீக்கிரமா. பசங்க முன்னாடி வா. டாய் சுச்சு போயிட்டு வந்துட்டியா? சுச்சு போயிட்டு வந்துட்டியா? இல்லையா? சரி ரைட். ஓகே. நிக்கிறவங்க முன்னாடி வந்துரு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து யார் அவுட் ஆகும் பார்க்க போறோம். எத்தனை சிங்கம் எத்தனை தங்கம் இருக்கு? நிறைய சிங்கம் இருக்குல்ல. ஓகே, நம்ம விளையாடிடலாம். ரெடி? ரெடி? லுக் அப். பிங்க் கலர் பாப்பா வந்துருங்க, அவுட். லுக் டவுன். லுக் அப். லுக் டவுன். லுக் டவுன். வெரி குட், வெரி குட். தேங்க் யூ. சிட். யாரெல்லாம் அசைஞ்சது? சரி, அசைஞ்சாலே அவுட் இதுக்கப்புறம். ஓகே. டாய் டாய் நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிடுற மைக்? நீ சாப்பிட்டியா இல்லையா? நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? நான் 1 2 3 னோட ஓடி போய் உட்கார்ந்துடணும். சரியா? 1 2 3 உட்கார. ஓடி போய். சூப்பர். வெரி குட். கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? வெரி குட். நீ தான் வின்னு. ஓகே, ரெடி? லுக் அப். தம்பி அவுட். உட்காந்துக்கோ. லுக் டவுன். லுக் அப். லுக் டவுன். சிட். தேங்க் யூ மா. வெரி குட் மா. உட்காந்துக்கோமா. ஓகே. ஃப்ரண்ட்ல பா, ஃப்ரண்ட்ல பா, சைடுல பார்க்க கூடாது. ஓகே, அவனை விட்டுருங்க. வா விளையாட்டோம். லுக் அப். லுக் டவுன். லுக் அப். லுக் டவுன். லுக் டவுன். தம்பி 2 பேர். நீ அவுட், அவன் அவுட். நீ அவுட் தான். உட்காந்து. நீ அவுட். உட்காந்து. அவனை விடுறான், நீ உட்காந்து அவுட்றான். ஓகே. சிட். சிட். ஸ்டாண்ட். சிட். லுக் அப். தம்பி 2 பேருமே அவுட். போயிடு. கிட்ட போய் நில்லுங்கம்மா. கிட்ட நில்லுங்க. இப்போ இவங்க 5 பேருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா சத்தமா? அவ்வளவுதானா? சவுண்ட் கேட்கல. ஓகே, சூப்பர். மிலிட்டரி மேன். ஓகே, இதுல 3 பிரைஸ் இருக்கு. உங்க டீச்சர் கொடுத்துருவாங்க முடியும் போது. ஓகேவா? ரெடி? லுக் அப். என்ன பண்றது தெரியலன்னா எனக்கு நான் போய் உட்காந்துக்கிறேன். ஓகே, 2 பேர். ஓகே, சூப்பர். லுக் டவுன். லுக் அப். லுக் டவுன். சிட். லுக் டவுன். அவுட். நீங்க தான் அவுட். ஓகே, 3 பேர். இதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாமா? ஓகே, யாரா ஜெயிப்பாங்க? சிங்கமா தங்கமா? இரு பார்க்கலாம். நான் என்ன ரைட் ஹேண்ட தூக்கணும்னா என்ன சொல்லணும் நீங்க சத்தமா? சிங்கம்னு கத்த போறீங்க. ஓகேவா? இப்ப இல்ல என்ன தூக்கல. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட தூக்கணும்னா யாரு சத்தம் அதிகமா வருது பார்க்கலாமா? ஓகே, ரெடி? நீ என்ன கத்துறீங்க? ஓகே, இப்ப சவுண்ட் கேட்டீங்களா? தங்கத்தோட சவுண்ட் கேட்டீங்க. இப்ப சிங்க சவுண்ட் பாத்துடலாமா? உங்களோட சத்தமா வருது பாரு இப்போ. சரி, என் சப்போர்ட் யாருக்கு தெரியுமா? யார் தெரியுமா ஜெயிப்பாங்க? நான் சொல்லிட்டா, என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே சிங்கத்துக்கு தான். ஆமா அண்ணே, அண்ணே வாங்கண்ணே. இங்க எப்பவுமே சிங்கத்துக்கு தானே நான் சப்போர்ட் பண்றேன். ஆமா, எனக்கு தெரியல. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? தங்கம் தான். பாத்துடலாமாண்ணே யார் ஜெயிக்கிறாங்கன்னு? ஓகே, ரெடியா? நீங்க ரெடியா? ஓகே, கேம் போயிடலாமா? ஓகேடா. சிட்ரா.
Stand. Sit. Look up. என்ன பண்றானே தெரியல. சென்டரா ஸ்ட்ரைட்டா பாத்து அவுட் நீ வா. வெரி குட். உன் பேர் என்ன? கை கொடு. ஆலன் ஜாபிஸ். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இவர் வந்து 3rd place. வெரி குட். உட்காந்துக்கோ. ஓகே, இப்ப பாத்துடலாம் பாரு. லாஸ்ட் ஃபைனல். ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருன்னு பாத்துடலாமா? சிங்கமா தங்கமா? விளையாடி பாத்துடலாமா? அண்ணா அண்ணா கேமரா அண்ணா, நாங்க தானே ஜெயிப்போம். இப்ப பாரு, சிங்கம் தனியா நின்று சூப்பரா. ஓகே, ரெடி ரெடி. லுக் அப், லுக் டவுன், லுக் அப், லுக் டவுன், லுக் டவுன், சிட், சிட், லுக் அப், லுக் டவுன், லுக் டவுன். உங்க பேர் வாங்க தம்பி. சூப்பர், வெரி குட், வெல் பிளேடு. உங்க பேர் என்ன? பிரித்திகா. அக்காக்கு ஒரு கிளாப் சத்தமா. ஓகே, சொன்னல யாரு நம்ம நிக்கிற பக்கத்தான் எப்பவுமே ஜெயிக்கும். நம்ம எப்பவுமே சிங்க சப்போர்ட். ஓகேவா? உன் பேரு? ஜோஷ்வா. அண்ணனுக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமா சத்தமா? ஓகே, வெரி குட். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சா கேம்? உட்காந்துக்கோ. சரி, கூப்பிட்டுலாமா உன் ஃப்ரெண்ட? கூப்பிட்டுலாமா? ஏ அழகு சுந்தரம், சத்தமா அழகு சுந்தரம். ஏ அழகு சுந்தரம், வெளியே வரமாட்டியா? எங்கடா அழகு சுந்தரம்? அவன் வர்றதுக்குள்ள ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலாமா எல்லாரும்? ரெடி? கொக்கோ கோலா. ரெடி? 1 2. ஓகே, அழகு சுந்தரம் சீக்கிரம் வாப்பா. உன்னை பார்க்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா உள்ள போய் என்ன தூங்கிக்கிறியா நீ? ஒரு நிமிஷம் அழுவாது. என்ன இது? யாருடைய ஹார்ட்? அழகு சுந்தரத்துடைய ஹார்ட்டா? ஓகே, உங்க எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கா? யாருக்கெல்லாம் பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கு? எல்லாருக்குமே ஆசையா இருக்கு. பரலோகத்துல யார் இருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? பரலோகத்துல இயேசு இருக்காரா? அப்படியா? சரி, இது யாருடைய ஹார்ட்? அழகு சுந்தரத்துடைய ஹார்ட்னா கலர் இது பிளாக் கலர். ஏன் அழகு சுந்தரத்துடைய ஹார்ட் பிளாக் கலர்ல இருக்குன்னு கேட்கலாமா? மிலிட்டரி மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். ஓகே, இப்ப நல்லா கவனிக்க போறோம். நீங்க பரலோகம் போகணும், அழகு சுந்தரமும் பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கா. நம்ம எப்படி போறதுன்னு சொல்லலாமா? நீங்களும் கவனிக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். அழகு சுந்தரம், ஏன்டா அழுதுனே இருக்க? ஏன்பா அழுகுற? ஏன் நீ என்ன பண்ண? ஏன் உன்னுடைய இருதயம் இவ்வளோ கருப்பு கலர்ல இருக்கு? அப்படியா? நீ ஏதாவது தப்பு செஞ்சியா அழகு சுந்தரம்? நிறைய பொய் சொல்லிருக்க. அப்புறம் திருடி இருக்க. அச்சோ, பசங்களா அவன் நிறைய பொய் சொல்லியிருக்கானா, திருடி இருக்கானா? அப்புறம் என்ன சொன்னா? அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்கறதே கிடையாது. நீங்களும் அப்படித்தானா? அப்படியா? உண்மையா அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்கறீங்களா? வெரி, அவன் கேட்கறதே இல்லையா? அதனாலதான் அவனுடைய ஹார்ட் என்ன கலர்ல இருக்கு? பிளாக். இப்படி எல்லாம் இருந்தா ஏசப்பா பிடிக்குமா? பிளாக் கலர் எதை தெரியுமா குறிக்குது? பாவத்தை குறிக்குது. எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. பாவத்தின் சம்பளம் என்ன? ஆமா, பைபிள் ஏசப்பா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பாவத்தின் சம்பளம் என்ன? நம்ம தப்பு செஞ்ச பரலோகம் போக முடியுமா? இல்ல. அப்ப எப்படி பரலோகம் போறதுன்னு கத்துக்கலாமா? ஓகே, இவனுக்கு கத்து கொடுக்கலாமா? அழகு சுந்தரம், அண்ணா ஒண்ணு சொல்ற செய்தியா? இங்க பாரு, இந்த உலகத்தையே படைச்சது ஒருத்தர் இருக்கிறாரு, ஏசப்பா. அவர் நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிய அழகு சுந்தரம், நீ அவர்கிட்ட போய் முட்டி போட்டு, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்பவும் பிச்சை கேட்கல, நான் போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் நல்ல பையனா இருப்பேன்னு சொன்னேன்னா வச்சுக்க, ஏசப்பா வந்து உன்னை அவருடைய ரத்தத்தால என்ன பண்ணுவாரு? நம்மள
கழுவுவாரு, சுத்திகரிப்பாரு. நீங்களும் உங்க சின்ன வயசுல நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இப்போ அப்படி எதனா பண்ணிருந்தா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும்? ஏசப்பா கிட்ட பேசணும். பார்க்கலாமா? அழகு சுந்தரம் வந்து ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ண பிறகு வருவான்டா, இல்ல போக மாட்டான்டா, வருவான். ஓகே, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மள அவருடைய ரத்தத்தால கழுவுவார். என்ன கலர் இது? என்ன கலர் இது? கேட்கலடா எனக்கு. ரெட் கலர். ஆமாடா, ரெட் கலர் எதை குறிக்குது சொன்ன? ஏசப்பாவுடைய ரத்தம். ஆமா, ரெட் கலர் எதை குறிக்குது? யாருடைய ரத்தம்? ஏசப்பாவுடைய ரத்தம். சரி, கேட்கலாமா? அழகு சுந்தரத்தை கேட்கலாமா? எப்படி ரெட் கலர்ல சூப்பரா மாறிக்கிறேன்னு? எனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ரெட் கலர் மைக் வாங்கிக்கிறேன் அக்கா கிட்ட கேட்டு. ஆமா, ஓகே. அழகு சுந்தரம், நீ எப்படி சூப்பரா அழகா ரெட் கலர்ல மாறி இருக்க? என்ன பண்ண? நீ எங்களுக்கும் சொன்ன, நாங்களும் கேட்போம்ல. நீ மட்டும் பரலோகம் போனா போதுமா? நாங்க எல்லாருமே போனோம் தானே? ஆமா, நீ என்ன பண்ணன்னு சொன்னா நாங்களும் செய்வோம்ல. ஆமா ஆமா ஆமா. சரி, நீ என்ன பண்ண? அண்ணா சொன்ன மாதிரி பண்ணியா? அப்படியா? ஓகே, சூப்பர். அப்ப ஏசப்பா ஆமா, வெரி குட். சரி, அப்ப ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் ரத்தத்தால கழுவிட்டாரா? பசங்களா, இது மட்டும் போதுமா நம்ம பரலோகம் போறதுக்கு? இது மட்டும் போதுமாப்பா? ஆனா கவனிங்க, இது மட்டும் போதாது நம்ம பரலோகம் போறதுக்கு. நம்ம ஏசப்பாவோட அனுதினமும் அவரோட பேசணும், வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்தமா ஆக்க பண்ணணும். எப்படி 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 ஆக்க பண்ணணும்? பரிசுத்தமா ஆக்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டெய்லியும் யாரோட பேசணும்? யாரோட பேசணும்டா? ஏசப்பாவோட பேசணும். ஓகே, இது என்ன கலர்? இது கேக்கல சத்தமா? ஓகே, ஒயிட் கலர் எதை குறிக்குது? பரிசுத்தத்தை குறிக்குது. சத்தமா சொல்லுங்க. இங்க வாடா, இங்க வா, ஏந்து வாடா, ஏந்து வாடா, ஹீரோ வாடா இங்க. சரி, இது என்ன கலர்? இது இங்க கிட்ட வந்து சொல்ல, சீக்கிரமா சீக்கிரமா. ஒயிட் கலர் எதை குறிக்குது சொன்ன? பிளாக் கலர் எதை குறிச்சிச்சு? பாவத்தை குறிச்சிச்சு. ரெட் கலர் எதை குறிச்சிச்சு? ஏசப்பாவுடைய ரத்தம். மூணாவது என்ன கலர் வந்திருக்கு? ஒயிட் கலர் எதை குறிக்குது? நான் கேள்வி கேட்பேன், ஓகேவா? நல்லா கவனமா கவனிக்கணும். சரி, எப்படி பரிசுத்தமா மாறினான்னு கேட்கலாமா? நீங்களும் நிறைய தப்பெல்லாம் செஞ்சிருக்கீங்க. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னு ஏசப்பா என்ன பண்றாரு? நம்மள அவர் ரத்தத்தால கழுவுறாரு. அது மட்டும் போதாது, பரலோகம் போறதுக்கு என்னவா மாற பண்ணணும்? பரிசுத்தமா ஆக்க பண்ணணும். எப்படி வந்து அழகு சுந்தரம் பரிசுத்தமா மாறினான்னு கேட்கலாமா? அழகு சுந்தரம், எப்படி இவ்வளவு அழகா ஒயிட்டா மாறி இருக்கு, பரிசுத்தமா இருக்கு, எப்படி சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அப்படியா? நீ டெய்லி ஏசப்போட பேசுறியா? நீ சூப்பர் சூப்பர் அழகு சுந்தரம். அழகு சுந்தரம், பசங்க கவனிக்கிறீங்களா? மிலிட்டரி மேன், இது மட்டும் போதாதுடா நீ பரலோகம் போறதுக்கு. பரிசுத்தமா இருந்தா மட்டும் போதுமா? நம்ம அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? வளரணும். நீங்க மரம்லாம் வெளியே இருக்குல்ல, செடி மரம்லாம், ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பெருசா வளரும். நம்மளும் ஏசப்பாக்குள்ள என்ன பண்ணணும்? கவனி, என்ன கவனி மிலிட்டரி மேன், மரம் போல என்ன பண்ணணும்? நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்ப கிரீன் கலர் எதை குறிக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சி. சொல்லுங்க, கேட்கலடா சத்தமா. என்ன கலர் ஆவிக்குரிய வளர்ச்சி? கிரீன் கலர். இது என்ன கலர்? சரி, என்ன பண்ணான்னு கேட்கலாமா? கிரீன் கலர் உங்க ஹார்ட் மாறி இருக்கு, என்ன பண்ணான்னு கேட்கலாமா? நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஹாய் ஹாய் ஹலோ. ஓகே, அழகு சுந்தரம், அழகா கிரீன் கலர்ல சூப்பரா இருக்கியடா. என்ன பண்ண? டெய்லி பைபிள் படிச்சியா? உண்மையா சொல்றேன், இங்க இருக்கிறவங்க டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? யாரெல்லாம் டெய்லி பைபிள் படிக்கிறது?
சூப்பர். டெய்லி இப்ப அழகு சுந்தரம் டெய்லி பைபிள் படிச்சிருக்கான். அப்புறம் பிரேயர் பண்ண. சூப்பர் சூப்பர் அழகு சுந்தரம். இப்படி எல்லாம் டெய்லி ஏசப்பா டெய்லி பேசுவியா? ஓ, அதனாலதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு வளர்ந்துருக்கா. சூப்பர் சூப்பர். ஆனா இது மட்டும் போதாதுடா. நீ பரலோகம் போனோமா வேணாவா? நீங்க பரலோகம் போனோமா வேணாவா? போதுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டா போதுமா? இன்னும் ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஏசப்பா என்ன பண்ண போறாரு? இந்த உலகத்துக்கு திரும்பி ஏசப்பா என்ன பண்ண போறாரு? வர போறாரு. ஆமா தானே? ஏசப்பாவோட 2வது வருகை இருக்கு தெரியுமா? டைம். ஏசப்பாவுடைய 2வது வருகை இருக்கு. ஏசப்பா வரும்போது எங்க இருந்து வருவாரா? கீழ இருந்தா, வானத்திலிருந்து. வானம் என்ன கலர்? ஓகே. அப்ப இப்ப ப்ளூ கலர் எதை குறிக்குது தெரியுமா? ஏசப்பாவுடைய 2வது வருகை. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. சிங்கம் எல்லாம் அமைதியா இருக்கு. ப்ளூ கலர் எதை குறிக்குது? கேட்கலையே. இப்போ சிங்கம் ப்ளூ கலர் எதை குறிக்குது? சத்தமா. ஓகே. ஏசப்பா 2வது வருகை மேல இருந்து வரும்பொழுது குதிரையில என்ன பண்ணுவாரு? ஏஞ்சல்ஸோட இந்த உலகத்துக்குள்ள வர போறாரு. யாரெல்லாம் ஏசப்பா அங்க வரும்போது ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? ஏசப்பா வந்த உடனே என்னையே கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றவங்க யாரு? கை தூக்கி பார்க்கலாம். ஓகே, வெரி குட். எல்லாம் கை கீழே போட்டுக்கோ. நம்ம இந்த உலகத்துல நிறைய தப்பெல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கீங்க, ஏசப்பா வரும்போது நம்மளை எடுத்துக்க மாட்டாரு. நம்ம எப்போ ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்காக இந்த உலகத்துல வாழ ஆரம்பிக்கிறோமோ, ஏசப்பா வரும்போது நம்மளுக்கு ஒண்ணு நடக்கும். என்ன தெரியுமா பசங்களா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன வரப்போகுது? ஆமா, ரக்கம் பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குதுல்ல, அது போல ஏசப்பா இப்ப வந்தாலும் யாரெல்லாம் அவருக்காக இந்த உலகத்துல உண்மையா வாழ்ந்தாங்களோ, எப்படி உண்மையா இயேசுவை தெரியாத ஒருத்தருக்கு யார் இயேசுவை பத்தி சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இயேசு வரும்போது அவங்களும் ஏஞ்சலா மாறி ஏசப்பாவோட என்ன பண்ண போறாங்க? ஆனா ஏசப்பா தப்பு பண்ணிட்டு இருந்தவங்க, பொய் சொல்லி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா இங்கே விட்டுருவாரு. நீங்க ரெடியா? ஏசப்பா இப்போ வந்தாலும் அண்ணா நான் ஏஞ்சலா மாறிடுவேன், நீங்க ரெடியா இருக்கீங்களா? இவனை கேட்கலாமா? அழகு சுந்தரத்தை கேட்கலாமா? ரெடியா இருக்கா? நானு அழகு சுந்தரம் சூப்பரா ப்ளூ கலர்ல ஆயிட்டு இருக்க. ஏசப்பாவுடைய 2வது வருகைக்கு நீ ரெடி ஆயிட்டியா? அப்படி நீ என்னடா பண்ண? எங்களுக்கும் சொன்ன, நாங்க ஒரு சில எல்லாம் கையே தூக்கல. ஆமா, நீ சொன்ன நாங்களும் தெரிஞ்சுக்கின்னு சீக்கிரமா பரலோகம் வருவோம்ல. ஆமா 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 சூப்பர். அப்ப ஏசப்பா 2வது வரைக்கும் ரெடி ஆயிட்ட. ஓகே, அப்ப பரலோகம் போனியா இல்லையான்னு பாத்துடலாமா? அழகு சுந்தர் பரலோகம் போனானா இல்லையான்னு பாக்கலாமா? ஓகே, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்ப இது என்ன கலர்? இது எங்க கலர் இன்னும் வரலையா? ஓகே, இப்போ ஒரு கலர் வரப்போகுது. என்ன கலர் இது? கோல்டு கலர். என்ன கலர்? சத்தமா. ஆமா, கோல்டு கலர் எதை குறிக்குது தெரியுமா? பரலோகத்தை குறிக்குது. எதை குறிக்குது? சத்தமா. ஓகே, இப்போ அழகு சுந்தரம் எங்க இருக்கான்னு கேட்கலாமா? கேளுங்க, நீங்களே கேளுங்க. அழகு சுந்தரம் எங்க இருக்கேன்னு கேளு. அழகு சுந்தரம் எங்கடா இருக்கு? சூப்பரா கோல்டு கலர்ல மாறிட்டு இருக்கு உன்னுடைய ஹார்ட். ஒரு நிமிஷம் இரு. பாய்ஸ் கவனிங்க. மிலிட்டரி மேன் ஹாப்பியா இருக்கீங்களா? கை கை மேல வரல. ஹாப்பியா இருக்கியா? ஓகே, பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கானடா. எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? பரலோகம் அழகு சுந்தரம் பரலோகம் எப்படி இருக்கு? அங்க நாங்களும் அங்க வரப்போறோம். எப்படி இருக்கு சொன்னா நாங்களும் தெரிஞ்சு போறோம். ஆமா தானே? ஓகே, எப்படி இருக்கு பரலோகம்? கஷ்டம் துன்பம் எதுவுமே இல்லையா?
அதே மாதிரி ஏசப்பட்ட டெய்லி பேசுறது தெரியுமா? ஏசப்பட்ட டெய்லி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஏசப்பட்ட ரொம்ப அன்பா பார்த்துக்கிறாரு. ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? அப்படியாட்டி அங்க நாய்க்குட்டி சிங்கம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. கச்சிச்சவன சிங்கம். சிங்கம்லாம் நாய்க்குட்டி மாதிரி விளையாடிட்டு தெரியுமா? பசங்களா, பரலோகம் வந்து இங்க பாரு, இது வந்து டைல்ஸ் தானே. பரலோகத்துல டைல்ஸ் வந்து தங்கத்துல இருக்கான். இந்த செவரெல்லாம் தங்கத்துல இருக்கான். அவன் போய் பரலோகத்துல தான் இருந்து சொல்றான். அவன் ஏசுபாபுரம் என்ன பண்றான்? அவன் டெய்லி பேசுறானா. சிங்கம் இப்ப சர்ச்சுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கேமராமேன் அண்ணெல்லாம் ஓடிடுவாரு கேமரா தூக்கின்னு. ஆமா, சிங்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஓடி. ஆனா அங்க பரலோகத்துல சிங்கம் என்ன பண்ணலாம் தெரியுமா? நாய்க்குட்டி மாதிரி ஜாலியா யாரு கூட விளையாடுதான்? அழகு சுந்தரத்தோட பரலோகத்துல சிங்கம் நாய்க்குட்டி மாதிரி விளையாடுதான். ஆமால, அப்ப நம்மளும் பரலோகம் போறோம் தானே? சூப்பர்ல. ஓகே, அழகு சுந்தரம், நாங்களும் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும். நாங்களும் பரலோகத்துக்கு வந்துடும். கேக்குறியா எங்க பசங்களை? நீங்க ரெடியான்னு கேக்குறியா? ஓகே அழகு சுந்தரம், தேங்க்யூ, பாய். ஓகே பசங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கலர் பார்த்தோம்? என் கூட சீக்கிரமா பேசணும்னு ஒரு 5 to 10 minutes நான் முடிக்க போறேன். இந்த கலரு பிளாக் கலர் எதை குறிக்குது? பாவத்தை. வெரி குட். செகண்ட் என்ன கலர் வந்துச்சு? ரெட்ரா. வெரி குட். என்ன குறிக்குது? இயேசுவின் ரத்தம். தேர்ட் ஒன் ஒயிட். வெரி குட். என்னத்தை குறிக்குது? பரிசுத்தத்தை குறிக்குது. நீங்க யாருமே சொல்லவே இல்லை, சொல்லணும். ஃபோர்த் என்ன கலர்? கிரீன் கலர். கிரீன் கலர் எதை குறிக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சி. வெரி குட். அடுத்து என்ன கலர்? ப்ளூ கலர் எதை குறிக்குது? ஒன் ஏசப்பாவுடைய இங்க வா, ஏந்து வா, ஏந்து வச்சிக்கிறவா. ப்ளூ கலர் எதை குறிக்குதுடா? ஏசப்பாவுடைய இரண்டாவது வருகை. ஆமா, ஏசப்பா இரண்டாவது வருகைக்கு ரெடி ஆயிட்டியா நீ? ஓகே, வெரி குட். அடுத்து லாஸ்டா என்ன கலர்? கோல்டு கலர். கோல்டு கலர் எதை குறிச்சிச்சு? பரலோகத்தை குறிச்சிச்சு. ஆமால, அப்ப நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா? நம்மளும் நிறைய தப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கிட்ட மன்னிச்சிருவாரு. டெய்லி என்ன பண்ணணும்? யாரு கூட பேசணும்? ஏசப்பாவோட பேசணும். அண்ணா பலூன் ரெடிங்களா? ஓகே, லாஸ்டா ஃபைனலி ஒரு கேம் விளையாடி, சின்ன கேம் தான். ஓகே, எஸ் சார், நான் கார்டு எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரம் 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 வாங்க அண்ணாங்க. கேக்குது. மிலிட்டரி மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். அமைதியா பலூன் கொடுத்துருங்க இவங்க 3 பேர் கையிலையும். ஓகே, தப்பு பண்ணா ஏசப்பாக்கு பிடிக்குமா? பொய் சொன்னா ஏசப்பாக்கு பிடிக்குமா? அப்ப பொய் சொல்றதுக்கு நம்ம எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? திருறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? இந்த சைடு எஸ் சொல்லணுமா திருறதுக்கு? ஆமா, அப்பா அம்மா பேச்ச கேட்கறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? சர்ச்சுக்கு போறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? எஸ்ஸா? அக்கா வராங்களா டெய்லி சர்ச்சுக்கு? ஆமா, கரெக்டா நான் கேட்பேன் நான். ஆமா, கவனி. அப்ப கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? கேட்கலையே எனக்கு. ஓகே, இப்போ பாவத்தின் சம்பளம் என்ன? அப்ப நம்ம எப்பவுமே பாவத்துக்கு என்ன சொல்லணும்? எஸ்ஸா நோவா? எஸ்ஸா? ஓகே, கவனி. என் கையில எஸ் ஆர் நோன்ட்டு நிறைய கார்டு இருக்கு. இது ஷஃபிள் பண்ணுங்க அண்ணா. இப்படி ஷஃபிள் பண்ணுங்க. ஆமா, கரெக்ட். அப்படி பண்ணுங்க. பண்ணி என்ன பண்ண தெரியுமா? இது பிடிங்க. இப்படி பிடிச்சிடணும். சரியா? இப்படி அண்ணா பிடிச்சிப்பாரு. இப்படி காமிக்கூடாது அவங்களுக்கு. ஒன்னா சேர்த்து பிடிங்க. ஓகே, நான் பாய்ஸ்ல இருந்து 3 கேள்வி கேட்க போறேன். கேர்ள்ஸ்ல இருந்து 3 பேரை கூப்பிட்டு 3 கேள்வி கேட்க போறேன். யார் முன்னாடி வந்துருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. பாய்ஸ் இங்க வா, சீக்கிரம் வா. ஏன்னா ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வரீங்க. இங்க வாங்கடா. ஓகே, ரைட். அண்ணா கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம திருறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? நோ சொன்னவனே கவனி. அண்ணன் பிடிச்சிங்க கார்டை. அண்ணன் கார்டை வந்து என்ன பண்ணுவாரு? இப்படி ஷஃபிள் பண்ணி வச்சுப்பாரு. இப்போ பாய்ஸுக்கு அந்த கேள்வி சொன்னா ஒரு பாய் வந்து என்ன பண்ணணும்? நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு இது எடுக்கணும். பொய் சொல்றதுக்கு என்னடா சொல்லணும்? நோ சொல்லணும். இப்படி ஒரு கார்டை நான் என்ன பண்ண டச் பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். பொய் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். ஆனா நான் என்ன எடுத்தேன்? இது கரெக்டா தப்பா?
தப்பு. ஆன்சர் தப்பா பண்ணா ஒரு பலூன் உடைச்சிருவேன். அப்படி சிங்கம் கையில அதிக பலூன் இருக்கா, தங்க கையில அதிக பலூன் இருக்கான்னு பார்க்க போறோம். கடைசியா 3 கேள்வி கேட்க போறோம். சரியா? கேம் புரிஞ்சுச்சா? யார் ஜெயிப்பாங்க? கேட்கல. ஓகே, பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? பாய்ஸா கேர்ள்ஸா? கேர்ள்ஸ் நான் சொல்றீங்க. பாய்ஸ் வா. நீ வாடா தம்பி, எழுந்து சீக்கிரம் வா. ஓடி வா, ஓடி வா, சீக்கிரம் வா. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி. சர்ச்சுக்கு போறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? சத்தமா. சர்ச்சுக்கு போறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமாடா? எஸ். உண்மையாவா? உன் பேர் என்ன? ஈசா. ஈசா, நீ சர்ச்சுக்கு போறது எஸ் சொல்லுவியா? ஓகே, பாத்துடலாமா? இப்போ இவன் எஸ் எடுத்தாதான் ஒரு பாயிண்ட், இல்லனா நோ எடுத்துட்டா ஒரு பலூன் உடைச்சிருவேன். ஓகே, டச் பண்ண ஏதாவது ஒரு கார்டை. ஃபர்ஸ்ட் கார்டு டச் மட்டும் பண்ணணும், அண்ணா தான் எடுத்து கொடுப்பேன். போய் உட்காந்துக்க போ. சர்ச்சுக்கு போறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமாமா? எஸ் சொல்லணும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பாய்ஸ் பாயிண்ட் எடுக்கிறாங்களா இல்லையான்னு. சூப்பர். ஓகே, நீ என்ன பண்ண, அப்படியே பின்னாடி போயிடு, அங்கே நினைப்ப. நீங்க வா. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் வாங்க, கூப்பிடுறேன். ஓகே, வாங்க வாங்க, நீங்க வாங்க. ஓகே, உட்கார. ஏன் நினைக்கிறேன் இன்னும் ப்ரேயர் பண்ணல. உட்கார. ஏன் முடி பண்ணுறீங்க? ஆமா, கவுனி. பொய் சொல்றதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? நீ பொய் சொல்றியா? பொய் சொல்றது ஏசப்பா குடிக்குமா? பொய் சொல்றது ஏசப்போட பிள்ளைங்களா இருக்க முடியுமா? இல்ல. பொய் சொன்னா பரலோகம் போக முடியுமா? அப்ப பொய் சொல்றது எஸ் சொல்லணுமா என்ன சொல்லணும்? பாத்துலாமா? இது உங்க பலூனுக்கான கொஸ்டின். ஓகே, ரைட். டச் பண்றீங்களா? தேர்ட் கார்டு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். என்ன காமிச்சிட்டு போறேன். உட்காந்துங்க, போங்க. ஓகே, அண்ணா என்ன கேள்வி கேட்டேன்? பொய் சொல்லணும் அக்கா சொல்றாங்க. பொய் சொல்லணும். நான் கேள்வி என்ன கேட்டேன்? ஆமா, நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ் சொல்லுவீங்களா நோ சொல்லுவீங்க? பார்க்கலாமா என்ன எடுத்திருக்காங்கன்னு? பொய் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? உடைச்சிருங்க. ஒரு பாயிண்ட் போயிடுச்சு கேர்ள்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வாடா. உட்கார் உட்கார் உட்கார், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, கேம் விளையாடினே இருக்கிறதுக்கு, மொபைல் யூஸ் பண்ணினே இருக்கிறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? நோவா? உங்க மம்மி அண்ணா வந்திருக்காங்களா? இல்ல, வரல. ஓகே, அப்ப நீ போன் யூஸ் பண்றியா இல்லையா? டெய்லி பண்றானா? யாரோ சொல்ற. ஓகே, இங்க பாரு, உங்களுக்கு வந்து தெரியுமா, டெய்லி வந்து ஒரு குட்டி பையன் உங்களை மாதிரி கேம் விளையாடினே இருப்பானா. என்னடா கேம் விளையாடுவ? ஐயோ, மாட்டிப்பேன் நீ சொன்னா. ஓகே, என்ன கேம்னா பப்ஜி, இந்த ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் விளையாடுறீங்க தானே? அதெல்லாம் விளையாடினே இந்த ஒருத்தர் நியூஸ்ல பார்த்தேன் நான். அவன் கேம் விளையாடி விளையாடி அவன் கையில இருந்து போன் பிடிங்கிட்டாங்க. அப்பயும் கேம் விளையாண்டுக்கிற மாதிரியே பண்ணுகிறானா. அவன் மூளெல்லாம் என்ன ஆயிடுச்சான்? என்ன ஆயிடுச்சுப்பா? மென்டல் ஆயிடுச்சுன்றான் பார். ஆமா, போன் யூஸ் பண்றதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? என்னடா கேள்வி கேட்டேன்? போன் யூஸ் பண்ற எஸ் சொல்லுமா நோ சொல்லுமா? ஓகே, டச் பண்றியா கார்டை? ஓகே ஓகே ஓகே, இப்போ உட்காந்துக்கடா. போடா. உன் பேர் என்னடா? ஆலன் ஜார்விஸ். ஓகே, போன் யூஸ் பண்ணதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமாமா? நோ சொல்லணும். வெரி குட். பாத்துடலாமா? சூப்பர், கரெக்டா பதில் சொன்ன. ஒரு கிளாப் பண்ணலாமா அவனுக்கு? ஓகே, நெக்ஸ்ட். நீங்க விளையாடுங்க. நீங்க வாங்க. கூப்பிடுறீங்களா? ஓகே, வாங்க. பாவத்துக்கு நம்ம எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? எஸ் போடு பிள்ளைங்க. உண்மையாவா? நீ சொல்லுவியா எப்பவுமே? ஓகே, வெரி குட். கார்டு டச் பண்றியா? பாவத்துக்கு என்ன சொல்லணும்? நீ டச் பண்ணு வந்து கார்டு. பாவத்துக்கு என்ன சொல்லணும்? எந்த கார்டுப்பா? ஓகே, உட்காந்துங்க. உங்க பேர் என்ன? பிளஸி. உட்காந்துங்க பிளஸி. பாத்துடலாமா? ஆமா, நீ 2 பாயிண்ட் எடுத்துட்டீங்களா பாய்ஸ்? ஓகே, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. நான் என்ன கேள்வி கேட்டேன்? பாவத்துக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? கரெக்டா தப்பா எடுத்துட்டாங்க. உடைச்சிடுங்க இந்த பலூனை. ஓகே, தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் ஃபைனல். ஆக மொத்தல உட்கார நிக்கிறவங்க எல்லாம் இப்ப பாரு கடிக்க விட்டுருவாங்க. உட்கார், கீழே உட்கார், கீழே உட்கார், உட்கார். ஓகே, நீ வா. நான் இருக்க அண்ணா வரப்போறேன் திருப்பியும் நெக்ஸ்ட். ஓகே,
கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? நோ. அப்படியா? நீ பாரு, கவனி. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? நோ. ஏசப்பாவுக்கு பிடிக்குமா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினா? நோ. நோ. பிடிக்குமா பிடிக்காதாடா? பிடிக்காதுல்ல. ஓகே, டச் பண்றியா கார்டை? ஓகே, உக்காந்துக்க போ. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு என்ன சொல்லணும் நம்ம? நோ சொல்லணும். ஓகே. பாய் சூப்பர் பானா, சூப்பர். மூணுத்துக்குமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. ஓகே, பார்க்கலாம்டா ஒரு பாயிண்ட்னா தங்கத்துக்கு வருதான்னு. வாமா, நீ ஒரு பாயிண்ட்னா எத்து கொடுக்குறியான்னு பார்க்கலாம். வாமா, நீ தான் கை தூக்கி உட்காரா. உட்கார், கீழே உட்கார், சீக்கிரம். ஓகே, கேட்கலாம். கவனி, உட்கார். சேம் கொஸ்டின் தான். நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா? எஸ். யாரெல்லாம் டெய்லி பைபிள் படிக்கிறது? வெரி குட். டெய்லி என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். ஓகேவா? டச் பண்ணலாமா? டச் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்னா வாங்குறாங்களான்னு பார்க்கலாம்டா. பாவம்டா. ஆமாடா, என்னதான் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. ஓகே, ரெடி? பைபிள் படிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? எஸ் சொல்லணும். ஆனா அக்கா சூப்பரா என்ன பண்ணிருக்காங்க? ஓகே, ஓகே, ரைட். ஒரு கிளாப் பண்ணிடலாமா சத்தமா? ஓகே, உட்காரு. யார் வின் பண்ணது? சிங்கம். ரைட். ஆனா பலூன் கொடுங்க. பலூன் வாங்கிக்கப்பா, பலூன் வாங்கிக்கோ. ஓகே, உட்காந்துங்கடா. கிளாப் பண்ணிடலாம். நீங்க சிங்கத்துக்கு நீங்க என்ன சத்தமா என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஒரு கிளாப் பண்ண போறீங்க. ரெடி? 1 2 3. அவ்வளவுதான் நான் சத்தம். அவன் தோத்த வெறுப்புல கை தட்டுறாங்க. என்னன்னு அப்படின்னு சத்தமா. ஓகே, வெரி குட். சரி, இப்ப அவ்வளவுதான். அண்ணா முடிக்க போறேன். இந்த பலூன் யாருக்கு வேணும்? இந்த மாதிரி பண்ண தரமாட்டேன். உட்காரு. நல்ல பசங்க. மிலிட்டரி மேன், சூப்பர் மேன், உட்காரா. ஸ்பைடர்மேன். ஓகே, இப்போ இந்த பலூன் யாருக்கு வேணும்னு கேட்ட உடனே எவ்வளோ பேர் கை தூக்குறீங்க? இந்த பலூன் பார்க்க எப்படி இருக்கு? அழகா சூப்பரா இருக்குல்ல? சரி, இந்த உடைஞ்ச பலூன் யாருக்கு வேணும்? உடைஞ்ச பலூன் கூட கேட்கறான் அவன். சூப்பரா. இதை வச்சு என்னடா பண்ண போற? ஒன்றும் பண்ண மாட்டேன். ரைட். ஓகே, இந்த எந்த பலூன் நல்லா இருக்கு அழகா? ப்ளூ. ஓகே, உட்காந்துக்கோ. நம்மளும் பாவத்துக்கு நோ சொன்னா என்ன பலூன் உடைஞ்சிச்சா? பாவத்துக்கு நோ சொன்னா என்ன ஆச்சு? பலூனு உடையல. பாவத்துக்கு எஸ் சொன்னவங்களுடைய பலூன் எல்லாம் எப்படி இருக்கு? உடைஞ்சு போயிடுச்சு தானே? நம்மளும் நம்ம வாழ்க்கையில பாவத்துக்கு எஸ் சொன்னோம்னு வச்சுங்களேன், அழகா இருந்த மாதிரி இந்த மாதிரி பலூன் அழகா இருக்குல்ல, நம்ம வாழ்க்கைக்குள்ள பாவம்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுவோம். இயேசுவோட பிள்ளைங்க எப்பவுமே என்ன பண்ணணும்? பாவத்துக்கு நோ சொல்லணும். நம்மளை பார்க்கும் போது மற்றவங்க எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் பாரு, ஒரு பொய் சொல்றது இல்லை, கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, போன் யூஸ் பண்றது இல்லை, நல்ல பசங்களா சர்ச்சுக்கு போறாங்கன்னு சொல்லணும். ஆமா தானே? அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பலூன் பாரு, நம்ம பாய்ஸ் பலூன் எதனா உறைஞ்சிச்சா? இல்ல. அப்ப பாவத்துக்கு எப்பவுமே நோ சொன்னா இந்த பலூன் மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்? அழகா இயேசுவோட பிள்ளைங்க மாதிரி சூப்பரா இருப்போம் தானே? சூப்பரா இருந்துச்சா கேம்? ஓகே, மிலிட்டரி மேன். ஓகே, அண்ணாங்களுடைய பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? எல்லா அண்ணாவே முன்னாடி கூப்பிட்டுலாமா? ஓகே, அண்ணாங்க முன்னாடி வாங்க எல்லாரும். அண்ணா அப்படியே விட்டுட்டு முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, இந்த அண்ணா கவனிங்க. இந்த அண்ணன் பேரு வந்து விஷால் அண்ணன். என்ன பேரு? ஆமா, விஷால் அண்ணன். என்ன பண்றீங்க அண்ணா? பிஎஸ்சி எம்ஆர்டி படிச்சிட்டு இருக்காரு, ஃபைனல் இயர். ஓகே, விஷால் அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வெரி குட். இந்த அண்ணன் பேர் வந்து மைத்ரியன் அண்ணன். என்ன பேரு? மைதி. சொல்லுங்க. மைதி அண்ணன். மைதி அண்ணன் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அண்ணா? எக்ஸ்ரே படிச்சிருக்காரு, இப்ப இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். இந்த அண்ணன் பேர் வந்து கீர்த்தி அண்ணன். கீர்த்தி அண்ணன் எத்தனாவது படிக்கிறாரு தெரியுமா? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. பாரு, எங்களோட எவ்வளவு ஹைட்டா இருக்கிறாருல, கோலியாத் மாதிரி இருக்காரு பாரு. எங்க டீமோட கோலியாத் அண்ணன் இது. ஆமா, எத்தனாவது படிக்கிறாரு? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு கீர்த்தி அண்ணன். கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, இவர் பேர் வந்து சகையு அண்ணன். குள்ளமா இருக்காருல்ல, சகையு இல்ல, இவர் பேர் வந்து டேனி அண்ணன். என்ன பேரு? டேனி அண்ணன் வந்து எத்தனாவது படிக்கிறீங்கன்னா காலேஜ் போறாரு. இப்போ 12th முடிச்சிட்டாரு, காலேஜ் வந்து சேர போறாரு. அண்ணாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஆமா, பின்னாடி ஒரு அண்ணன் ஒரிஜினல் இருக்காரு. இங்க வாங்க அண்ணன்.
ஆமாம் ஒளிச்சுன்னுக்கிறாரு இந்த அண்ணன். ஐஸ் நம்பர் 1 நான் கண்டுபிடிச்சிட்டவங்கள. ஆமாம், இந்த அண்ணன் பேர் வந்து காட்வின் அண்ணன். காட்வின் அண்ணன் வந்து ரெவரண்ட்டுக்காக படிக்கிறாங்க, ஐயருக்காக படிச்சுட்டு இருக்காரு. சென்னையில் ஃபைனல் இயர் வந்துட்டாரு, முடிக்க போறாரு. ஓகே, எங்க டீம் பேர் வந்து என்ன, லயன்ஸ் ஃபார் கிரைஸ்ட். இந்த மினிஸ்ட்ரியை வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் 8 இயர்ஸ்க்கும் மேலே கடவுளுடைய கிருபையில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களை மாதிரி நிறைய சிறு பிள்ளைங்க மத்தியில் ஏசப்பாவை சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். ஆமாம், வெரி குட்ண்ணா. ஆமாம், எங்களுக்காக என்ன பண்ண ஒரு தம்பி கிளாப் பண்ணுறாரு, நான் கிளாப் பண்ணுறேன். ஓகே, வெரி குட்ரா. பேசி தேங்க் பண்ணிடு பாஸ்டருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் எல்லாரும் பேர் சொன்னாங்க, அதான் பேர் யாரும் தெரியும். இந்த நாம பேரு ஜாக் ஜோசப் ராஜ். சரியா? இந்த நாம வந்து அமஸ் ஜோசப்க்கு இன்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சரி, இன்னைக்கு நான் இங்க வர எங்களுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ண பாஸ்டர் ஐயாக்காகவும் உங்க சர்ச் ஃபேமிலிக்காகவும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம். ஆமா தினகரன் சார், எங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷமா? கேட்டுங்க சந்தோஷமா? தினகரன் சாருக்கு தேங்க்யூ. இங்க நாங்க வர காரணமா இருந்தது யார் தெரியுமா? போன் பண்ணி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா தினகரன். அவருக்கு ஒரு நாள் சத்தமா கை தட்டிடலாமா? ஏன்னா அவருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும்ல. ஆமா தானே? பசியை குடிச்ச எல்லாருக்கும் முடிச்சிருப்பா. ஆமா தானே? ஓகே, சரி, இங்க பாரு, இந்த வீடியோஸ் டைம்ல எப்பவுமே நம்மள பத்திரமா தூக்கி பின்னாடி போய்டு. வாலண்டியர்ஸ்காகவும் சீக்கிரம் முடிச்சிடு. பிரேயர் பண்ணோம். சரி, நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் சொன்னா என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணிருப்பா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ப்ரே பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளோதான். அவங்க வந்து பேசுவாங்க. குடு நம்ம பண்ணலாம். சரி, ஜெபம் பண்ணலாமா? உன் ஃப்ரெண்ட் கை பிடிச்சுக்கோ, பக்கத்துல டைட்டா பிடிச்சுக்கோ. யாரும் கண்ணாட எல்லாம் கண்ணாட. ஆனா என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றோம்னா ஃப்ரெண்டு கை டைட்டா பிடிச்சினேன், கண்ணை டைட்டா பிடிக்கும். ஏன்னா உங்க ஃப்ரெண்டே இல்லையா? பேசுவா. ப்ரே பண்ணலாமா? சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அண்ணா சொல்ல திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நமக்கு நன்றி. இயேசுப்பா, இந்த நாள்ல நாங்க கத்துக்கின பாட்டு, வசனம், டான்ஸ் இது எல்லாமே ஆசீர்வதிங்க. இயேசுப்பா, இப்போ என் பக்கத்துல என்னுடைய கையை பிடிச்சிட்டு இருக்க என்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறேன். என் ஃப்ரெண்டோட படிப்பின் காரியத்தை உங்க பாதப்பல்ல ஒப்படைக்கிறேன். இயேசுப்பா, நாங்க என் ஃப்ரெண்டும் போகும்போதும் வரும்பொழுதும் என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க. இயேசுப்பா, இந்த வருஷம் இந்த VBS எங்களுக்கு ஒழுங்குபடுத்தின அவரோட ஃபேமிலிக்காகவும் டீச்சர்ஸுக்காகவும் அக்கா அண்ணாக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவங்களையும் எங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, நான் உங்களோட செல்ல பிள்ளையா வளர எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நான் தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, பெப்பர் ஷோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்ததா? நீங்கள் வாடா, கேட்குறது பதில் சொன்ன. ஓகே, உனக்கு இந்த எந்த அண்ணா உனக்கு பிடிக்கும்? ஐயா கிட்ட போய் நில்லு. ஓகே ஓகே, டேய், அடுத்த வருஷம் அண்ணாவை கூப்பிடலாமா? சொல்டா, அடுத்த வருஷம் அண்ணாவை கூப்பிடலாமா? இந்த அண்ணா
இந்த அண்ணா கூப்பிடலாமா? பாவம் கூப்பிடலாம், சரியா? ஓடு. உண்மையிலே நம்முடைய அழைப்பு ஏற்று இந்த இடத்துக்கு வந்த அருமையான பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாருமே சின்ன வயசு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கும் தொப்பையும் இல்லை, உடம்பு வெயிட்டும் இல்லை. நான் இந்த இதில் தொப்பையும் வெயிட் இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவை தம்பி தொப்பை போடக்கூடாது. படிக்கிறீங்க இல்லைங்களா? சின்ன பிள்ளை அது பாவம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் வரையே கூப்பிட்டுலாமா? சொல்லுங்கள், நெக்ஸ்ட் இயர் வரைங்களே கூப்பிடலாமா? ஆனால் தீம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது கதை ஓகே. ரெண்டாவது என்ன ஸ்டோரி சொல்லி கொடுத்தாரு? ரெண்டாவது ஹாட். ஃபஸ்ட்டு என்ன சத்தமா? ரெண்டில் எது சூப்பராக இருந்தது? எது ரெண்டாவது எது சூப்பராக இருந்தது? என்ன இது? ஹாட். என்ன ரெண்டு கதையில எந்த கதை நல்லா இருந்துச்சு? ரெண்டாவது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு வரும்போது அண்ணா இன்னும் நல்ல கான்செப்ட் கொண்டு வரணும். ஓகே சரி. ஓகே, அண்ணா என்ன படிக்கிறாரு? பாஸ்ட்டுக்கு படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? பாஸ்ட்டுக்கு படிக்கிறாரு. ஜோம் பண்ணுவோம். நல்ல பொண்ணாக நாமே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். ஓகே, நான் அண்ணா அழகாக இருக்கிறார், விடக்கூடாது. ஓகேவாடா? சத்தமாக சொல்லுங்க. ஓகே. பரிசுத்த பிதாவே, அருமையான பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த டீமை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவர்கள் செய்கின்றார்களோ எல்லா இடத்திலும் பிள்ளைகளை நல்ல முறையில் பூஸ்ட் செய்யவும், வருகிற நாட்களில் அறியப்பட்ட ஒரு டீமாக இந்த பிள்ளைகள் காணப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.